பிரதர் கேக்குது, கொஞ்சம் மியூட்ல போயிருங்க, சவுண்ட் கேக்குது. பரணி அப்டேட் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம ஓகே பேசலாம். ஓகே ஓகே. பரணி கேக்குதா? பரணி இப்ப பரணி நீங்க பேசுறது கேட்கல. சரி மொத்தம் சரி, மத்தவங்களுக்கு கேக்குதா பரணி பேசுறது? ஹர்ஷத் ப்ரோ இப்ப சொல்லுங்க, பரணி பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இல்ல ப்ரோ, நீங்க பேசுறது தான் கேக்குது. சரி ரைட் ஓகே. அப்ப பரணி பிரச்சனை கேட்கல. பரணி நான் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து திரும்ப ஜாயின் பண்ணட்டும். பரணி திரும்ப ரிமூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு மட்டும் கொடுக்குறேன். நான் அப்டேட் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான அப்டேட்ஸ் என்னன்னா பாத்துருவோம். இன்னைக்கு வந்து மலையாளத்துல ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட மோகன்லால் மம்முட்டி இணைந்து நடிக்கிற பேட்ரியாட் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கூட எத்தனையோ ஸ்டார் கேஸ்ட்லாம் இருந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மகேஷ் நாராயணன் டைரக்ஷன்ல அந்த படத்தை இன்னைக்கு பார்த்தாச்சு. அதை ரிவ்யூ பேசி ஆரம்பிப்போம். அதுக்கு நடுவில் வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, துருவ நட்சத்திரம் அந்த படம் அபிஷியலா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் டேட் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிட்டு கௌதம் மேனன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அஜித் குமார் பர்த்டே, அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா நம்ம ஆல்ரெடி சொன்ன டைட்டில் கிளாடியேட்டர் அப்படிங்கிற அந்த கிளாடியேட்டர்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து இன்னைக்கு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. அப்புறம் மோஷன் போஸ்ட் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட்ஸ், துருவ நட்சத்திரம் அது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அஜித் குமாரோடைய பர்த்டே ஸ்பெஷலா கிளாடியேட்டர்ஸ் அப்படிங்கிற படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் மோஷன் போஸ்டோட விட்டுருந்தாங்க. கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் அந்த படத்தை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருன்னு சொல்லி வந்திருக்கு. அண்ட் ஆர்டினரி மேன் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி டைரக்ஷன்ல ரெடி ஆகிட்டு இருக்க படம், அந்த படத்துடைய பிடிஎஸ் வீடியோ இன்னைக்கு விட்டுருந்தாங்க. மேடே ஸ்பெஷலா யோகி பாபு ஹீரோ நடிக்கிறாரு. விலங்கு படத்துடைய சீரியஸ், அந்த புது சீரிஸ் வந்து வாரண்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டோட வந்திருக்கு. G5ல பாத்தீங்கன்னா மே 22 இருந்து ஸ்ட்ரீமிங் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஐ நோபடி அப்படின்னு சொல்லி பிருத்திவிராஜோட அடுத்த படம், அந்த படத்தோடைய டீசர் இன்னைக்கு வந்திருக்கு. ஜூலை ரிலீஸ் அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டோட வந்திருக்கு. டெட்டி ராம் சரண் நடிக்கிற படம், அந்த படம் வந்து அபிஷியலா June 4 ரிலீஸ் ஆகுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், நிறைய பேர் சேர்ந்து நடிக்கிற படம். அந்த படம் வந்து சூப்பர் ஹீரோ ஃபிலிம்னு சொல்லி தமிழ் எடுக்கிறாங்க. பாம்பு ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி தயாரிக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் நம்பர் 2 சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸோட 3வது தமிழ் படம் குட் பேட் அக்லி டியூடுக்கு அப்புறம் ஆல்ரெடி அவங்க 3வது தமிழ் படம் சொல்லி சூரி படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிஷிகாந்த் நடிக்கிற படம், படத்துக்கு டைட்டில் வந்து மொதராத்திரி அப்படின்னு வச்சிருக்காங்க. நூறுசாமி படத்துல இருந்து அம்மா அம்மா தான் அப்படிங்கிற சாங் செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. 29 இந்த ஃபிலிம்ல இருந்து 7 days to go போஸ்டும் அதோட சேர்த்து அஜித் குமார் பர்த்டே ஸ்பெஷலா விசேஷ் போஸ்ட் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. 3ஆம் கண் அப்படிங்கிற ஒரு படம், ஏகப்பட்ட பேர் நடிக்கிற படம். விதார்த்து, கலையரசன், சந்தோஷ், திரிகுன் சொல்லி ஏகப்பட்ட பேர் சேர்ந்து நடிக்கிற படம். அந்த படத்துல இருந்து ஸ்பெஷல் போஸ்ட் மேடே ஸ்பெஷலா விட்டுருந்தாங்க. பிரவுன் மணி அப்படிங்கிற படம், இவரோட ரியோராஜ் தயாரிப்புல வரப்போற படம் பிரவுன் மணி. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டும் அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் இன்னைக்கு வந்து விட்டுருந்தாங்க. ட்ரெய்லர் சட்டென்று மாறுது வானிலை அப்படிங்கிற படத்துக்கு விட்டுருந்தாங்க. படம் வந்து மே 15 ரிலீஸ் ஆகுங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. காவிய காதல் அப்படிங்கிற படத்துல இருந்து டைட்டில் டீசர் விட்டுருந்தாங்க. காதலோட வகைகளை பல வகையா பிரிச்சு நிறைய வித்தியாசமா இருந்துச்சு, அது ஜாலியா இருந்துச்சு. பரத் ஃபைனலி பரத் அவர் வந்து நடிக்கிற படம். டீசர் போய் பார்க்கலன்னா பாத்துருங்க. பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிற அடுத்த படம், யாரோட அடுத்த படம், டைரக்டர் பாண்டிராஜோட அடுத்த படம். ஜெயராம், மிஸ்கின், ஊர்வசி சேர்ந்து நடிக்கிற படம். இன்னைக்கு அதுக்கான டைட்டில் டீசர் வந்துருந்துச்சு. லைக்கா தயாரிக்கிறாங்க. அடுத்தது வந்தது இன்னைக்கு அப்டேட். என்ன அப்டேட்? சிங்கா அப்படிங்கிற படத்துல இருந்து முத்தே அப்படிங்கிற சாங் செகண்ட் சிங்கிள் விட்டுருந்தாங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்க பாருங்க. இப்பயாச்சும் நீங்க பேசுறது கேட்கல பார்ப்போம். பாருங்க ஏதோ பேசுற அப்படி போல இருக்கு, ஆனா என்ன பேசுறாருன்னு தெரியல. மத்தவங்களுக்கு கேக்குதா? கமல் உங்களுக்கு எல்லாம் கேக்குதா பரணி பேசுறது? கேட்கல. சரி கமல், நீங்க மைக் ஆன் பண்ண முடியலையா உங்களாலையும்? ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது தெளிவா கேக்குது கோகுல் ராம். ஓகே, அப்ப நீங்க பேசுறது அசத் பேசுறதுலாம் கேக்குதுன்னா பரணி தான் பிரச்சனை. பரணி என்ன பரணி? பரணி இருக்கிறாரு. காமிக்கிறாரு.
என்ன பண்றேன் பரணி, ரிமூவ் பண்றேன். இப்ப கேக்குது பாரு, இப்ப கேக்குது. அப்ப இவ்வளவு என்ன பண்ணீங்க? மைக் பிரச்சனையா, ஹெட்செட் பிரச்சனையா? என்ன மைக் பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன். இப்ப கேக்குதா? தெளிவா கேக்குது. என்ன அப்டேட் விட்டு போச்சு, அப்படியே ஜாயின் பண்ணி சொல்லுங்க. மைத்ரி ப்ரொடக்ஷன்ல பாதியில ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மைத்ரி ப்ரொடக்ஷன் லாஸ்ட்ல தான் கேட்டுச்சு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லவா? ஓகே சரி, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லிட்டு ஆரம்பிப்போம். சாரி. அதான் அஜித் படத்தோட கிளாடியேட்டர்ஸ் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மூன்றாம் கண் அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மே மந்த் ரிலீஸ் ஆகுது படம். அப்புறம் அன் ஆர்டினரி மேன் ரவி மோகன் டைரக்ட் பண்ற படம். அந்த படத்துல இருந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாண்டியராஜோட அடுத்த ஃபிலிம் பரிமளா அண்ட் கோ, அந்த படத்தோட டைட்டில் டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ராத்திரி அந்த படத்தோட டைட்டில் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜி5ல இருந்து வாரண்ட் அப்படின்ற தமிழ் வெப் சீரிஸோட போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மே 22 ஜி5ல ஸ்ட்ரீம் ஆகுது. விஜய் ஆண்டனியோட 100 சாமி அந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் அம்மா அம்மா தான் அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காவிய காதல் அப்படின்ற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பரத் நடிக்கிற படம் பாரத். அப்புறம் பிரவுன் மணி அப்படின்ற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரியோராஜ் ப்ரொடக்ஷன்ல வர படம். அப்புறம் சற்றென்று மாறுது வானிலை அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெயின் நடிக்கிற படம் மே 15 ரிலீஸ் ஆகுது. பெட்டி ஜூன் 4 ரிலீஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு புது போஸ்டோட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிருத்விராஜோட ஐ நோபடி அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜோஜு ஜார்ஜ் நடிக்கிற வரவு அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தமிழ் ஃபிலிம் அறிவு அந்த படம் ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. LIK மே 6 அமேசான் பிரைம்ல வருது. வாலா 2 மலையாளம் ஃபிலிம் மே 8 ஹாட் ஸ்டார்ல வருது. துருவ நட்சத்திரம் ப்ராபப்ளி மே 28 பிளான் பண்ணிருக்காங்க. எல்லா டெக்ஸும் கிளியர் ஆயிடுச்சு. அஃபிஷியலாவே வந்துட்டு கௌதம் வாசுதேவ் மேனன் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஒரே நிமிஷம். பேம்பூ ட்ரீஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட செகண்ட் பேம்பூ ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஃபிலிம் சூப்பர் பி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட டைட்டில் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் மாதிரி. சிங்கா படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் முத்தே அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ கேட்சா? கேட்டுச்சு பாருங்க. ஓகே தானே? இல்ல ஏதாவது விட்டு போயிடுச்சா? எல்லாம் ஓகே எல்லாம் அவ்வளவுதானே. சரி, ஓகே. பிரகாஷ் ப்ரோ, ஒரு டவுட். இந்த 14th 15th வேற ஏதாச்சும் மூவி வர மாதிரி தான் இருக்கா? ஏன்னா டிமாண்டி காலனி எல்லாம் வருது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எதுவுமே பேச்சே காணும். அந்த பரணி அன்னைக்கு சம்மர் லிஸ்ட் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் வந்த லிஸ்ட் எல்லாம் போட்டிருந்தா. அப்படி அதுல வந்த படங்கள் வரப்போற படங்கள் மட்டும் வந்து தனியா எடுத்து போட்டிருந்தாரு. அது திரும்ப ஒரு தடவை எடுத்து வர சொன்ன பரணியை எடுத்துட்டு வரல. கரெக்டா இருக்கும். அதுதான் அதை எடுத்து வந்து சொன்னாதான். யாரும் சம்மர் லிஸ்ட் போட்ட நிறைய பேர் வரல. கிட்டத்தட்ட 90% வரல. ஆமா, அது நிறைய பேர் வரல. நான் தேடுறேன் உட்காந்து. அப்புறம் இந்த வாரம் இப்போதைக்கு வந்து துருவ நட்சத்திரம் வரலாம், மேபி. அதுவும் உறுதியா சொல்ல முடியாது. துருவ நட்சத்திரம் கூட அது 28 14 இருந்து 21 இல்லன்னா 22 அந்த தேதியில ரிலீஸ் ஆகும். 28ன்னு சொல்றாங்களேண்ணா, தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா கேவிஎன் ஜனநாயகன் வந்து ஜூன் 4 ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அதுதான் அவங்க வந்து டாக்ஸிக்கு வரலன்ட்டாங்க. அவங்க ஆல்ரெடி லாக் பண்ண ஸ்கிரீன் பூரா வந்து அழகா ஜனநாயகம் இறக்கி விடுவாங்கன்னு நினைச்சேன். இப்ப ஜனநாயகம் வந்து கரெக்டா பெட்டி போட்டாங்க. இது என்ன பண்ண போறாங்க? பிரகாஷ் அந்த ட்வீட் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. நான் சொல்லவா? சம்மர் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ண ஃபிலிம்ஸ் வந்துட்டு DC, அப்புறம் சிக்மா, ஹாய், இதய முரளி, டிமாண்டி காலனி 3, அன்பே டயானா, மீசை முருகு 2, ஒன்ஸ் மோர், கராத்தே பாபு, ஹார்டின், மை டியர் சிஸ்டர். இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆனா இன்னும் ரிலீஸ் டேட் சொல்லாம வச்சிருக்காங்க. ப்ரோ, அந்த கௌதம் வாசுதேவ் மேனன் கருப்பு ப்ரொடியூசர் கூட பேச போறதா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? அது உண்மையே ஏதாவது நடந்துச்சா? அப்படி இல்ல சும்மா அந்த டைமுக்கு இது சொன்னதானா?
ஏன் அந்த மாதிரி நடந்துச்சான்னு தெரியல. பட் அந்த மாதிரி எதுவும் நியூஸ் அது வந்து நியூஸ் வந்துச்சு. பட் அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. பரணி கேக்குதுங்களா? யார் பேசுறது? பேசுறேன். காலையில உங்க ட்விட்டர் வந்து திருப்பி திருப்பி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு போட்டு அதுக்கப்புறம் எதுவுமே போடலீங்களாங்க செகண்ட் ஹாஃப். இப்படி ஒரு படல அந்த எங்க வச்சுட்டு எங்கடா இங்க இதுன்னு கேட்பான அது மாதிரி தேடிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் 4-5 ஃபயர் விட்டு வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூ போடல நீங்க. சாயங்காலம் போட்டேன் ப்ரோ. ஏன் படம் பார்த்துட்டு நானும் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் இன்னும் படம் முடியாம இருக்கும் அப்படின்னு எடுத்தது பாக்குற போடவே இல்லை நீங்க. மோகன்லால் வந்துட்டார்ல, போட மாட்டாரு. சும்மா இருக்க கமல், நீங்க வேற. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கால் பண்ணி படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கு, போ 400 கோடி எடுத்து மாலிவுட் ஃபர்ஸ்ட் அப்படி இப்படின்னு சரி சொல்லிட்டு பரணி ப்ரோ, நீங்களும் பிரகாஷ் ப்ரோ ஒட்டுக்காவா பாத்தீங்க? இல்ல ப்ரோ, அவரு வந்துட்டு எல்ஏல பார்த்தார். எல்ஏ சினிமாஸ்ல பாத்தீங்களா இல்ல வேற தேட்டரா பிரகாஷ் ப்ரோ? அவர் ட்ரிச்சில பார்த்தாரு. இல்ல இங்க இங்க திருவம்பூர் போல இங்க எல்லையில பார்த்தேன். ட்ரிச்சில ஆல்மோஸ்ட் 2 பார்த்தாரு, நான் பேரும் ஒரே சேலம்ல டைம்ல பார்த்தேன். தான் ஷோ டைம் போட்டிருந்தீங்களா, அதான் கேட்டேன். ஆமா, எனக்கும் 11 மணிக்கு அவருக்கும் 11 மணிக்கு தான் ஷோ டைம். அதனாலதான் அதுதாங்க செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு மனசெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிடுச்சு. சொல்லுங்க ஸ்பேஸ்ல ரிவ்யூ தானே சொல்லிட்டா போச்சு. இருங்க, பிரகாஷ் ப்ரோ, த்ரிஷா ஏதோ ட்வீட் போட்டுருந்தாங்க, பாத்தீங்களா? இன்வைட் பண்ணலன்னு தானே. ஏன் எந்த ட்வீட்? ஆமா ஆமா. ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் வரலன்னு கேட்டப்போ இன்வைட் பண்ணலன்றத வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்வைட் பண்ணலன்னு போட்டிருந்தாங்களா, ஏதோ மெயில் லாஸ்ட் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பிரகாஷ் ப்ரோ, அது வந்துட்டு இன்வைட் பண்ணலன்றதான் அந்த ஒரு வேர்டிங்ஸ்ல போட்டிருக்காங்க அவங்க. ஏன் நான் அப்படிதான்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஹீரோயின் எப்படிங்க வைப்பாங்க? அதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தானே, அவங்களே வேணாம்னு சொல்றாங்களா என்ன? இல்ல, எனக்கு இப்ப ரீசெண்டா இந்த கரை என்ன சொல்றேன், நீங்க பாத்துக்கலாம் அதெல்லாம். ஏங்க இல்ல பிரகாஷ் ப்ரோ, அதுல என்னன்னா அந்த காலேஜ் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி பேனர்ல அவங்க போட்டோ இருந்துச்சு, வி ஹார்ட்லி வெல்கம் யூன்னு போட்டு அவங்க நேம் இது இருந்துச்சு. இன்வைட் பண்ணாமையா பேனர்ல அவங்க பேர் போடுவாங்க? ரொம்ப சிம்பிள், அவங்க வரல அவ்வளவுதான். அவங்க வரலங்கிறதுக்கு அவங்க காரணம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. டீம் எப்படி இன்வைட் பண்ணாம இருப்பாங்க சொல்லுங்களேன்? ஒரு ஹீரோயின் படத்தை வந்து இவ்வளவு பெரிய ஆடியோ லான்ச் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்வைட் பண்ணிருப்பாங்க. இவங்க மதுரைக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கு ஏதாவது இன்வைட் இல்ல ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். இத்தனைக்கும் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி நான் கேக்குறேன், நேத்து இவங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் போட்டாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் விட்டாங்கல்ல, அந்த கிளிம்ஸ் வந்த உடனே இவங்க ஏதாவது ஷேர் பண்ணாங்களா? இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோமோ அது இவங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணாங்களா? ட்விட்டர்ல ரீட்வீட் பண்ணல, சரி ரைட், ட்விட்டர்ல ஆக்டிவ் இல்ல, இன்ஸ்டாகிராம்ல என்னமா ஆக்டிவா இருக்காங்கல்ல, இன்ஸ்டாகிராம் டெய்லி அந்த அத்தனை ஸ்டோரி போடுறாங்கல்ல, அவங்க ஷேர் பண்ணாங்களா? அவங்க படம் தானேங்க, இது வேற யாரு படமா? அவங்க படம் தானே. ஆல்ரெடி வலைபேச்சு சொல்லியிருந்தாங்க, திரிஷாக்கும் ஆர்ஜே பாலாஜி ஏதோ பிரச்சனை. யாராவது ஒருத்தர் வலைபேச்சு சொல்லியிருந்தாங்க, அதை வேற தூக்கிட்டு வந்துருக்கு. டெய்லி ஒருத்தர் தூக்கிட்டு வந்துடுறீங்க. முன்னாடி தான் அவங்க எல்லாம் ஒட்டுக்கா வந்து ஃபேமிலி கெட் போட்டோ வந்துச்சு, ஆர்ஜே பாலாஜி கூட த்ரிஷா இருக்க மாதிரி. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், என்ன சண்டையோ எப்படியோ இருந்துட்டு போகுது. அது உங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள 1000 படம் எடுக்கும் போது 1000 சண்டை வரதான் செய்யும். எத்தனையோ படம் எடுக்கிறாங்க, எல்லா டீம்லயும் சண்டைன்னு கிடையாது, ஈகோ பிரச்சனை, மனஸ்தாபம் வரும், சண்டையிலே சேராது எல்லாம். ஏன்னா இங்க சினிமா இண்டஸ்ட்ரி, பணம் புழங்குற இண்டஸ்ட்ரி, நீங்க எங்க வேணா எடுத்துங்க, பணம் புழங்குற இண்டஸ்ட்ரி எங்கே இருந்தாலும் ஈகோ பிரச்சனை வரும், 1000 சண்டை வரும். கொஞ்சம் மேல போக 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 சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். நான் பெருசா நீ பெருசா, நான் பெருசா நீ பெருசான்னு. அது இப்ப எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனாலும் எல்லாம் ஒட்டுமொத்தமா முடிஞ்சாலும் அவங்க படம், ஒட்டுமொத்தம் அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அவங்க படம் தான் அது. அது அசிஸ்டன்ட் டேரக்டர்ல இருந்து ஹீரோல இருந்து ஹீரோயின்ல இருந்து காமெடியில இருந்து ஃபைட் மாஸ்டர் யார் பண்ணாலும் அவங்க படம் தான் அது. அவங்க படத்துக்கு அவங்க தான் ப்ரொமோட் பண்ணணும். ப்ரொமோஷன்லேயே பண்ணாதவங்க அவங்களை விட்டுருங்க, அது ஸ்கிப்பு. இவங்க எல்லா படத்துக்கும் மற்ற படத்துக்கு ப்ரொமோட் பண்றாங்கல்ல. இப்போ ட்வீட் நான் சொல்றேன், நீங்க ஆடியோ லான்ச்சுக்கு போக முடியல, அவங்களோட படத்தை பத்தி எந்த ட்வீட் நீங்க போடல, ரைட், ஓகே, அவங்களுடைய இன்ட்ரோ ப்ரோமோ தானே அது, அதை ஷேர் பண்ணலாம்ல. பிரகாஷ் ப்ரோ, அவங்க ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தான். பரவாயில்லையே, என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு அந்த ப்ரொமோ வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப தப்பே கிடையாது, என்னமோ பண்ணிட்டு போட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ப்ரோமோ வீடியோ கோட் பண்ணி யாரோ போட்டிருந்தாங்க, அதுக்கு அவங்க கோட் பண்ணி யாரும் இல்ல பரணி ப்ரோ, யாரும் இல்ல. பரணி ப்ரோ ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, பரணி ப்ரோ பரவாயில்ல என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்களே அப்படின்னு. அதுக்கு ஒரு பையன் போட்டிருக்கான், நீ வந்து ஆடியோ லான்ச்சுக்கு போகாம இப்படி வேற சொல்றியான்னு. என்னோட இமெயில இருந்து அந்த இன்வைட் டிலீட் ஆயிடுச்சு போலன்னு சர்காஸ்டிக்கா சொல்லியிருந்தாங்க. இல்ல அதுதான் ப்ரோ, ஆனா ஃபர்ஸ்ட் அந்த இது என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு சொல்றதே வந்துட்டு அந்த அபிஷியல் ஐடியில இருந்து போட்ட கோட் பண்ணி போட்டிருந்தா கூட இது இல்ல.
அவங்க வேற ஒரு ஃபேன் யாரோ போட்ட இது கோட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஓ இந்த படத்துல இவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை கோட் பண்ணி போட்டிருந்தாங்க. பாலாஜி தெளிவா சொல்லிட்டாரு ப்ரோ. இன்னைக்கு பிஆர் இன்டர்வியூல கூட எல்லா கேரக்டருக்கும் தனித்தனியா நாங்க வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா இண்டஸ்டோடது வரப்போகுது, எனக்கும் ஒரு வீடியோ இருக்கு, பாலாஜிக்கும் ஒரு வீடியோ இருக்கு, ரிஷாக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எல்லாமே எதுல சொல்லியிருந்தாங்க கமல் ப்ரோ? இன்டர்வியூல எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஃபுல்லாவே பார்க்கல. ஒரு டீச்சர்ல வந்து சூர்யா சாரை மட்டும் தான் காட்ட போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அது பிறந்த நாளைக்கு வருது, அவரை மட்டும் காட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம், எல்லாம் ஒன்னொன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அந்த கிளிப்பிங் மட்டும் நான் பார்த்தேன். கரெக்ட் இல்ல ப்ரோ, நேத்துதான் சவுத் குயின் த்ரிஷாலாம் சொல்லி எல்லாத்தையும் பண்ணி விட்டு பண்ணாங்க. சவுத் எல்லாத்துக்கும் அவர் இன்டர்வியூ ஃபுல்லா போய் த்ரிஷா மாதிரி ஒரு ஸ்டார், இவ்வளவு பெரிய ஸ்டார் இருக்காங்க எல்லா இடத்துலயுமே, அவர் இன்டர்வியூல ஃபுல்லா அவர் அப்படிதான் சொல்றாரு. சூர்யாவை எவ்வளவு உயர்த்தி பேசுறாரோ அந்த அளவுக்கு தான் அவங்களும் வச்சு பேசுறாரு. இல்ல கமல் ப்ரோ ஆடியோ லான்ச்ல கூட பாலாஜி என்ன சொல்லியிருந்தாரு, த்ரிஷாவோட இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு வந்து சில தவிர்க்க முடியாத காரணங்களால அவங்களால வர முடியாம போச்சு, பட் அவங்க இவ்வளவு வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதே பெரிய விஷயங்கிற மாதிரிலாம் புகழ்ந்துதான் பேசியிருந்தாரு. அப்புறம் விக்கிக்கும் பிஆருக்கும் சண்டையா, அது அவங்களே ஒரு நல்லாதான் வந்து இன்டர்வியூ ப்ரோமோ எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடந்து போயிட்டு வருவாங்களா? இது ஒரு பிரச்சனையா அதுக்கு ட்விட்டர்ல வேற இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே. ஆக்சுவலா என்னெல்லாம் கேட்டா, ஒருவேளை நீங்க அவ்வளவும் பண்ணல, இல்ல அவ்வளவு கூப்பிடலங்கிறீங்கல்ல, படம் ரிலீஸ் வரைக்கும் அமைதியாவே இருக்கலாம்ல. அதை பெருசா ஒரு இஷ்யூவா பேசாம, சோசியல் மீடியால பத்தி பேசாம, எப்படி பார்த்தாலும் உங்க படம் தானே, உங்களுக்கு ப்ரோமோ விட்டுருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ஆர்டி பண்ணிட்டு போயிடலாம்ல. உங்களுடைய வீடியோ தானே விட்டுருக்காங்க, அதை ஒரு ஆர்டி மட்டும் பண்ணிட்டு போயிட்டு படம் ரிலீஸ் வரைக்கும் நெகட்டிவிட்டி பரப்பாம இருக்கலாம்ல. எதுக்கு படத்து மேல ஒரு நெகட்டிவிட்டி பண்றாங்கன்னு தெரியல. சரி ரைட்டு, பண்ணிட்டு போறாங்க, அவங்க அவங்க விருப்பம், என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதான். சரி ரைட்டு. வேற என்ன சொல்ல, இன்னொருத்தர் கமல் சொன்னார், கரெக்டா கமல் தான் சொன்னார் நினைக்கிறேன். அதை என்னன்னா வந்து பரணியை பார்த்து செகண்ட் ஹாஃப்ல மோகன்லால் வராரு, அதனாலதான் அவர் வந்து ரிவ்யூ போடல, அதை பத்தி பேசுறேன்னு. அதுதான் 100% உண்மை. எனக்கு ஃபோன் பண்ணி படம் முடிச்சோடனே ஃபோன் அடிச்சாரு. ஃபோன் அடிச்சு நான் பேசிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபோன் அடிச்சா நான் எடுக்க முடியல, ஏன்னா ஃபோனை சைலண்ட்ல போட்டேன். இப்ப ஃபோன் ஏதாவது படம் பார்க்கும்போது வந்துட்டே பக்கத்துல ஏதாவது நோண்டிட்டு தான் நமக்கு இருப்பா, நம்மளுக்கும் ஃபோன் வந்துகிட்டே இருக்கா, அதனால என்ன பண்ண சைலண்ட்ல போட்டு முழு படத்தை என்ஜாய் பண்ணுவேன். கரெக்டாக சைலண்ட் போட்டு இன்டர்வல்ல பார்த்தோம்னா ஒரு 7-8 மிஸ்டு கால் மேல இருந்துச்சு. அப்புறமேட்டு பேசி நான் விட்டேன். படம் முடிச்சு பார்த்தா கரெக்டா பரணி ஃபோன் அடிச்சிட்டா. அப்படி ஃபோன் அடிக்கும் போது என் ஃபோன்ல சொன்னா, அப்படி ஆனா செகண்ட் ஹாஃப் தானே சுத்தமா பிடிக்கல, அது காரணம் மோகன்லால் தான், அதனாலதான் நான் செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ போட மாட்டேன், நான் மோகன்லாலுக்காகவே போட மாட்டேன். இந்த படம் மோகன்லால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு 4 கோடி, ஏன்னா மம்முட்டி படம் 4 கோடி எடுக்கணும்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப் பார்த்து இந்த படம் 40 கோடி கூட தாண்டாது, ஏன்னா மோகன்லால் ஆயிடுச்சு, மோகன்லால் வர சீன் எதுவுமே பிடிக்கல அப்படின்னாரு. நான் ஏன் அவர் மோகன்லால் மேல வன்மத்தை கொட்டுறாருங்கிறதுக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டேன். மம்முட்டி மோகன்லால் சேர்ந்து நடிச்சாலும் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் மோகன்லால் படம்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மம்முட்டி படம் பிரிக்கிறாரு, பிரிச்சு வன்மத்தை கொட்டுறாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரெண்டாவது தடவை கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் மம்முட்டி வந்து கேரளால மட்டும் நம்மால் 100 கோடி வச்சிருக்காரு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா அடுத்து வந்து திருஷ்யம் 3 மட்டும் இண்டஸ்ட்ரி கிட்ட அடிக்குமா, அவர் சொல்றாரு. அடுத்து உடனே திருஷ்யம் 3 வருது, இண்டஸ்ட்ரி கிட்ட அடிக்கும். ஆனா வந்து அதுக்கு எப்படி இப்பயே வந்து அது பேர் என்ன ஜிங்ஸா, அது என்ன சொல்லுவேன், அது மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. சும்மா இப்ப பிரகாஷ் ப்ரோ அதான் பேட் இதுலயே திருஷ்யம் 3 இருக்குல்ல, அதனால அவர் சந்தோஷமா இருக்காரு. சும்மாவது தியேட்டர்ல ட்ரை பண்ணலாமா, இல்ல வேணையா வேணாமா? இல்ல ட்ரை பண்ணுங்க. இல்ல பல்தான் இந்த பேடி ஸ்ட்ரீக் இருக்குல்ல, அது இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்ச அது இதாகல, ஏன்னா துரந்தர் 2 அந்த லிஸ்ட்ல இருக்கு, அப்புறம் அது எப்படி இதாகும் பேடியோட லிஸ்ட்ல துரந்தர் 2? அதுதான் அது விடுங்க. பிரகாஷ் ப்ரோ நீங்க ரிவ்யூ சொல்றீங்களா நான் சொல்லவா? ப்ரோ அது அரசன் இருக்கு ப்ரோ, நீங்க சொல்லவா இல்ல நான் சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. சரி பரணி சொல்லட்டும், பாசிட்டிவா கொஞ்சம் ஆரம்பிக்கிட்டோம், அப்புறம் நம்ம போவோம். இல்ல கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கும்ல. ஒரு நிமிஷம் நான் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ ஒரே நிமிஷம். சரி பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், எனக்கு எப்ப வெளியே தூக்கி போடுன்னு தெரியல. சொல்லுங்க. நீங்க பேட்ரியட் பாத்துட்டீங்கல்ல, சொல்லுங்க. அது கமல் கூட 12 ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? தோணலங்க ஐயப்பா, வேணடா சாமின்னு தோணுச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அவதானே பண்ற மாதிரி இருந்துச்சு, அந்த டைம்ல அந்த படத்துக்கு அதே மாதிரி இந்த படம் தெரியல, இது தனியா இது தனியா இருக்கு. ஏன்னா மகேஷ் நாராயணன் வந்து கமல் கூட ஒர்க் பண்ணப்ப கமல் தானே டோட்டல் ரைட்டர் எல்லாமேங்கிற மாதிரி இருந்துச்சு. மகேஷ் நாராயணன் ஜஸ்ட் எப்பவுமே கமல் அப்படித்தானே கூப்பிட்டு வருவாரு, யாராவது ஒருத்தங்க வாங்கப்பா நீங்க வந்து அந்த டேரக்டர் பேரை வாங்கிக்கிங்க, நான் வந்து படத்தை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே இருப்பாரு. சரி, அதே மாதிரி இன்னைக்கு நேத்து வந்து ஒரு நேத்துன்னு இல்லை, கடந்த ஒரு 10 வாரமாவே வச்சுக்கோமே,
10 வாரமோ இல்லை ஒரு அதுக்கு மேல ஒரு கூட ஒரு 5 வாரம் சேர்த்துங்க, நம்பர் கரெக்டா தெரியல. எப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கரெக்டா இருந்தோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் படம் ரிலீஸ் ஆகும், அந்த படத்தை பத்தி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளா பேசி முடிச்சுட்டு செகண்ட் நாள் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம், தேர்ட் நாள் ஸ்பாய்லரோட பேசுவோம். இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த கடந்த ஒரு 10-15 வாரமாவே படம் நல்லா இல்ல பிடிக்கல கொஞ்சம் ஆவரேஜ்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாளே கொஞ்சம் நிறைய போட்டு ஊற வச்சு அடிச்சுட்டு 2ஆம் நாள் ஸ்பாய்லர் பேசிடுறோம். அப்படி போயிட்டு இருக்காது. சரி இல்ல அது கொஞ்சம் இல்ல அது கரெக்டா நம்ம நேற்று ஒரு நண்பர் அதை ஞாபகப்படுத்தினாரு. அவர் ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் ஆமா இல்ல சரி நம்மளே வந்து எல்லாம் மீறி போயிட்டு இருக்கோம்ல, இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு பட்டுச்சு. அதனால முதல் நாள் ஜஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இல்ல, அது நல்லா இருக்கிற விஷயம் எதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு 2ஆவது நாள் வந்து எது நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு 3ஆம் நாள் ஸ்பாய்லர் பேசுவோம். அதே ஃபாலோ பண்ணுவோம். யாராவது ஒருவேளை ஒவ்வொரு வாரமும் ரிலீஸ் அப்போ கொஞ்சம் ஒரு 2-3 வாரத்துக்கு ஞாபகப்படுத்துங்க, அதுக்கப்புறம் பழகிரும். ஒரு 2-3 வாரத்துக்கு மட்டும் ஞாபகப்படுத்துங்க. இந்த வாரம் வந்து இப்ப இன்னைக்கு பேட்ரியட் ரிலீஸ் ஆரம்பிக்க முன்னாடியே நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வாரமும் அந்த ஞாபகப்படுத்தணும்னா கரெக்டா இருக்கும். ஒரு 2-3 வாரத்துக்கு ஞாபகப்படுத்தினா அதுக்கப்புறம் பழக்கமாயிரும். அதுவே 2ஆவது நாள் டீட்டெயிலா பேசுவோம், 3ஆவது நாள் ஸ்பாய்லர் பேசுவோம். அதுதான் பர்ஃபெக்ட். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஸ்பாய்லர் பேசுவோம், வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா சனிக்கிழமை நைட்டு ஸ்பாய்லர் பேசுவோம். இப்போ நேற்று ரிலீஸ் ஆன கார படத்துக்கு நாளைக்கு ஸ்பாய்லர் ரிவ்யூ பேசுவோம், இன்னைக்கு ரிலீஸ் ஆன பேட்ரியட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை பேசுவோம். பரணி இப்ப பேசுங்க பரணி ரிவ்யூ. கோகுல் ராம் ப்ரோ ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் மியூட்ல மட்டும் போட்டுருவோம். சரி சரி சொல்லிடுங்க ஏதாவது சொல்லிட்டு என்ன சொல்லுங்க ப்ரோ. இல்ல நான் ஒரு ட்வீட் அவர் யார் போட்டாங்க சப்டைட்டில், ஆனா அவர் பேசுறது இல்ல எனக்கு சப்டைட்டில் பேட்ரியட்டுக்கு சப்டைட்டில்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பார்த்தேன். எனக்கு அபிஷியல் ஏதோ வெரிஃபைட் ஆயிடுதான், எனக்கு யாரும் ஞாபகம் இல்ல. அது எல்லா இடத்துலயும் அந்த இஷ்யூவா? ஓகே, அது எல்லா இடத்துலயும் அந்த இஷ்யூவா இல்ல சில அது என்னன்னு தெரியல. அது இப்போ நான் பார்த்த தியேட்டர்ல சப்டைட்டில் இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ நீங்க பார்த்த தியேட்டர்ல சப்டைட்டில் இருந்துச்சுல? இருந்துச்சு பாருங்க. அது செலக்டட் தியேட்டர்ஸ்ல மட்டும் இல்ல போல, கியூப்ல எல்லாம் வந்து சப்டைட்டில்ஸ் போயிருக்கு. ஸோ கியூப் இருக்கிற தியேட்டரா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் நான் சொல்றேன். பிவிஆர்ல கியூப் தானே? பிவிஆர்ல கண்டிப்பா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. சரி பிரகாஷ் ப்ரோ அவர் பரணிய ரிவ்யூ சொல்ல விட மாட்டீங்க. இருக்க அவர் ஒரு வாரமா சொல்லட்டும், எப்ப பார்த்தாலும் வந்துட்டு. ஏங்க இந்த இது முதராத்திரின்னு நினைக்கிறோம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, ஆல்ரெடி மண்டை அந்த இவரு அது என்ன சூரிய ப்ராஜெக்ட் தானே 3வது ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் அப்டேட் சொல்லும்போது சொன்னேன் ஆல்ரெடி மைத்ரி 3 அப்படின்னு சொல்லிட்டு மைத்ரி தமிழ் 3ன்னு சொல்லிட்டு சூரிய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரவிக்குமார் டைரக்ஷன்ல, ஐலாண்ட் ரவிக்குமார், இன்டர்நெட்னால ரவிக்குமார் அவர் டைரக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரத்தம்லாம் தெரிஞ்சிச்சு, வெள்ளம்லாம் வந்து அதுக்கு மேல என்ன ரத்தம் தெரிஞ்சு பயங்கரமா இருந்துச்சு. இப்போ டக்குன்னு எல்லாரும் நம்மள ஏமாத்துறாங்கிற மாதிரி எல்லாரும் இந்த நம்பர் கேம்ல ஏமாத்துறாங்க, ஏன்னு தெரியல. இத்தனைக்கும் இந்த ரிஷிகாந்த் இருக்கிறாருல, அந்த ரிஷிகாந்த் வந்து வேணாம் விடுங்க, இல்ல வேணாம் விடுங்க, அப்புறம் பேசுவோம். அப்புறம் பரணி ரிவ்யூ சேர்த்துட்டோம். பரணி சொல்லுங்க. சரி பரணி ப்ரோ, மோகன்லால் படத்து மேல வன்மத்தை கக்குங்க. ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் பேசவே இல்லை. இல்ல நான் இந்த இது பிரகாஷ் சாயந்தரம் ரிவ்யூ போட்டீங்க. மத்த தமிழ் படங்களும் இப்படி பண்ணுவீங்களா? இதே மாதிரி நானும் காலங்காத்தால கண்ணை முடிச்சு பார்த்தா 2.5 கொடுத்து வச்சிருப்பாரு. இந்தியன் 2 கங்குவாலா. எங்க போன வருஷம் பரணி எனக்கு போன்ல ஒரு பாயிண்ட் சொன்னாரு, ரேட்டிங் இந்த ரேட்டிங் கொடுங்கண்ணா அப்படின்னாரு. ஓகேவா சொன்னா இல்ல இருங்க சும்மா. சரி ரைட், நான் கொடுக்க மாட்டேன்னு அவருக்கும் தெரியும், அது விஷயம். அவர் பண்ணு சொல்லியிருக்காரு ஓகே. ஆனா அந்த ரேட்டிங் அவரே கொடுக்கலங்கிறது தான் ஆச்சரியம். மிலிட்டரி இல்ல அதை விட்டுருவோம், அந்த ரேட்டிங் கூட அவரே கொடுக்கல. ஆனா அவரு வந்து அந்த ரேட்டிங் அவ்வளவு போட சொல்றாரு. மலையாள படத்துக்கு ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் 2.25. எனக்கு தெரியும் பிரகாஷ் இல்ல கமல் இவனுக்கு உங்களுக்கு புரியுதா? போன வருஷம் மே 1ஆம் தேதி பிடிக்காத ஹீரோ வன்மத்தை கக்கியாச்சு. இந்த வருஷமும் மே 1ஆம் தேதி பிடிக்காத ஹீரோ வன்மத்தை கக்க போறாரு. மே 1 அவர் ஆல்ரெடி பிடிக்காத ஹீரோல இருக்கிறாரு, அதுக்கு வன்மத்தை கக்கிட்டாரு. நீ கமெண்ட்ல கூட ஒருத்தர் போட்டுருக்காருல பர்த்டே விஷஸ் பண்ணலான்னு, நான் அப்டேட் சொல்லும்போது பண்ணல, இவர் பண்ணல இல்ல, அதே ஒருத்தர் கரெக்டா லேக்கா சொல்லிட்டாரு. 2வது அப்டேட் சொன்னீங்க, ஆனா அப்ப கூட நீங்க அதை வன்மத்தோட சொல்லல, பர்த்டே விஷஸ் பண்ணல அப்படிங்கிறாரு. பரணி ப்ரோ நேத்து நீங்க சொன்னீங்களா, எனக்கு இன்சைட் ரிப்போர்ட்ஸ்ல சில நெகட்டிவா கிடைச்சது, பரணி நினைப்பாரு நான் இப்ப பேட்ரியட் ரிவ்யூ சொல்லவா வேணாமா, ஆட்டோ ஓட்ட வேணாமா, அப்புறம் சொல்லிக்கலாம் இருங்க. பரணி ப்ரோ டாப் 10 காமெடி மூவிஸ்னு ஒண்ணு போட்டிருக்காரு. அதுல குபீர் கலவாணி 2 போட்டு வச்சிருக்காரு. கலவாணி 1 தாங்க, அது கலவாணி 1 தான். போஸ்டர் பாக்காதீங்க, ஹேஷ்டேக பாத்துருங்க.
பேசிக்கிறேன். என்னன்னா வேலை இது? என்னாச்சு இல்ல வர வர சொல்லுங்க. படத்தோட ஹோப் போகுது, எனக்கு இன்சைட் ரிப்போர்ட் அப்படி இருந்துச்சா யாரு கேட்டா உங்ககிட்ட? எப்பா நான் என்னன்னு தெரியாம சொல்லிட்டேன், என்கிட்ட யாரும் எந்த சொல்லல, நான் படத்துக்கு ப்ரோ கனவு கண்டேன், சொன்னாரு? என்னை விட்டுருங்க. எந்த படத்துக்கு சொன்னாரு? கருப்புக்கு தான் நேத்து சொன்னாரு. இன்சைட் ரிப்போர்ட்ஸ்ல எனக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் கோப்ப குறைக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க கருப்புக்கு மட்டும் இல்லைங்க, ஜனநாயகத்துக்கும் நேற்று வன்மத்தை கக்கி ஒரு ட்வீட்டை போட்டு டெலீட் பண்ணிட்டாரு. அதுதான் அது எப்படின்னா டொரண்ட்ல பாத்துட்டாரு, பார்த்துட்டு இங்க வந்து பார்க்கணும்னு போட்டு விட்டுருக்காரு சொல்லிட்டார். அதுதான் இருக்கவே பெரியது. ஏங்க அதுபோக ஆர்ஜேபி உங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா, பரத்வாஜனோட இன்டர்வியூல 2.25 மணி நேரம் இன்டர்வியூ. அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இப்பெல்லாம் வர வர படம் ரிலீஸ் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, அதோட டியூரேஷனே 4 நிமிஷம், ஆனா வெட்டிங் வந்து 1 நிமிஷத்துல வந்துருது, என்ன ஆளுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்ப இன்னொன்னு சொல்லணும், கமல் கருப்பு நான் ரொம்ப எதிர்பார்க்கிற படம்னு இன்டர்வியூட எண்ட்ல பரத்வாஜ் சொல்லிருக்காரு. அரசனுக்கு மட்டும் வராதீங்க. விஷால் ப்ரோ அவர் லிஸ்ட்ல துரந்தர் 2 இருக்கு, அதெல்லாம் தப்பிச்சிருச்சு. அந்த ஸ்ட்ரீக்லாம் இந்த வருஷம் வேலைக்கு ஆகாது, ஒன்னும் பயப்பட வேண்டாம். நேத்தைய டிபிக்கு பாத்தீங்களே மெய், நான் ஜுராசிக் வேர்ல்டு கூட தான் டிபியா வச்சேன். அதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷன் போன வருஷம். அது ரிவ்யூல அடி வாங்குச்சுல ப்ரோ, கலெக்ஷன் வந்தாலும். பரணி மத்தவங்களை கேட்காதீங்க, நான் கேட்கறேன், நீங்க சொல்லுங்க ரிவ்யூ. நான் எதுவும் சொல்லல, போங்க. ஏங்க சும்மா விளையாட்டு கலாச்சாரம் சொல்லுங்க. இதெல்லாம் விளையாட்டு இல்ல, இன்சைட் ரிப்போர்ட் நெகட்டிவ் வரைக்கும் விளையாட்டா? பரணி ப்ரோ சிம்பிளா கீழே கமல் கை காட்டுறாரு, சிம்பிளா இப்படி முடிச்சு விடுங்க பரணி ப்ரோ, யாரும் அடிக்க மாட்டாங்க. எப்பா பராசக்தி இதுக்கெல்லாம் யாரு நல்லா இருக்குன்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அவங்கதான் இந்த படத்துக்கு இப்படி ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறேன். இல்ல பராசக்தி மட்டும் ஹியரிங் குட் திங்ஸ் அபௌட் பாசிட்டிவ் போட தெரியுது. நீங்க நம்பலனால அதான் நெசம்பாசி, அதானே பரணி? இல்ல ஆனா ரிவ்யூ சொல்லுங்க பரணி. நேத்து நான் வந்து ரொம்ப ஹைப்பரா இருந்தேன். பரணி ஹையா இருக்கீங்க டக்குன்னு, ஐயோ என்ன நெகட்டிவ் ஹைனா மீனிங் வேற பரணி. ட்விட்டர்ல சோசியல் மீடியால தெரியும் ஹைப்பரா இருந்தேன். அதனால வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாத விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. அப்ப கூட சிவகார்த்திகேயன் படம் தான் சொல்றாரு ரெஃபரன்ஸ். இல்லங்க அப்ப சிவகார்த்திகேயன் ரெஃபரன்ஸ் தான் சொல்றாரு பாருங்க. அது எல்லாரும் டைலாக் தானே, அது எப்பயும் சொல்ற டைலாக் தானே அது. எங்க வீட்டு ரைட் பரவாயில்ல விடுங்க பாருங்க, ரொம்ப ஜாலி தான் விடுங்க. இனிமேல் வந்து அப்படி சொல்ல மாட்டேன்னு பாருங்க சொல்லிட்டு அப்படி அது வந்து ஏதோ நேற்று ஒரு சொல்ல மாட்டேன், எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் நிறைய சொல்றேன் இருக்கு அப்படின்னு அது மாதிரி சொல்லுவாரு. ஆமா எக்ஸ்க்ளூசிவா நிறைய சொல்றேன். சரி ஓகே, கோபாலகிருஷ்ணன் சொல்லிருங்க, முடிச்சிருங்க. அவர் சொல்றாரா கோபாலகிருஷ்ணன் தம்பி ஒரு நிமிஷம் இருங்க தம்பியும் பாரு பரணி சொன்னீங்கன்னா அவர் ரிவ்யூ சொல்லிடுவாரு. இல்ல கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. இல்ல நேத்து சொன்னது எக்ஸ்க்ளூசிவ் தான் உள்ள மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு அண்ணன். அதான் நேத்து எக்ஸ்க்ளூசிவா? அதான் படத்தை போட்டு ப்ரோ நான் அது சும்மா சொன்னேன் ப்ரோ, எனக்கு யாருமே சொல்லல ப்ரோ, எனக்கு கருப்பு டீம்ல யாரையுமே தெரியாது ப்ரோ. இப்பதான் இன்னுமே டவுட் அதிகமா இருக்கு. இப்பயும் என்ன டோன்ல சொன்னாரு கவனிச்சிருக்கீங்களா? ஆடு திருட்டு போகவில்லை, ஆடு திருட்டு போன மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே பிரகாஷ் ப்ரோ, சின்ன டவுட், கருப்பு பத்தி பேசுறாரு, 14ஆம் தேதி வந்துரும்ல? கண்டிப்பா வரும். அவர் சொல்றாரு கருப்பு வருவியா, நான் ரிவ்யூ சொல்லிக்கிறேன் இரியா. மெய் மட்டும் வன்மத்துக்கு இருந்தா போதும் எஸ்ஆர் மேல. இல்ல எஸ்ஆர் மேல குறைச்சாச்சு கோபால் ப்ரோ. அவர் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வருவோம். கமான் சொல்றேன். ஓகே ஹாய். ஓகே இப்போ பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த ரிவ்யூல மைல்டு ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். நான் நேத்து சொன்ன மாதிரி கமல் கொஞ்சமாச்சு நியாயம் இருக்கா? 10 நிமிஷமா எனக்கு முன்னாடி திரும்பி தாங்க முடியல. நான் டக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன், 5 நிமிஷம் வந்துட்டு சொல்ல போறேன். ஓகேவா? ஏன்னா இது மன குமுறல் அப்படி கூட வச்சுக்கலாம். கக்குதான் போற கக்கு உங்களை விடவா இருங்க ஒரு நிமிஷம். இந்த ரிவ்யூல மைல்டு ஸ்பாயிலர்ஸ் இருக்கலாம். ஏன்னா இந்த இது நல்லா இருக்கு, இந்த இது நல்லா இருக்குன்னு நான் பாட்டா சொல்லுவேன். அதனால படம் பார்க்கல, நான் ஃபர்ஸ்ட் நாளைக்கு போய் பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் காதுல இருந்து ஹெட்செட் எடுத்துருங்க. பரணி இது தேவையா? பரணி உங்களை ரிவ்யூ சொல்ல சொன்னோம். இது தேவையா? எதுக்குன்ற மைல்டு ஸ்பாயிலர்ஸ் தேவையில்ல. நீங்க ரிவ்யூவே சொல்ல தேவையில்ல. நீங்க என்னத்துக்கு மைல்டு ஸ்பாயிலர்? ஞாயிற்றுக்கிழமை பேசுவோம். சும்மா ஓப்பனா லைட்டா சொல்லுங்க பரணி. என்ன பரணி? இல்ல விஷால், நேத்து நான் சொன்னது கரெக்ட் சொன்னதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு, இன்ட்ரோல நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதே அதுவே ஸ்பாயிலரா நினைச்சுக்கிறாங்களா? அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்றேன். ஒரு போயிட்டாருங்க பாவம். இந்த ஐயோ சாரி, இந்த படத்துக்கு வந்துட்டு நான் கொச்சின்ல ஒரு டிக்கெட்டு, கோயம்புத்தூர்ல ஒரு டிக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிக்கெட் போட்டு வச்சிருந்தேன். 3 டிக்கெட் வச்சிருந்தேன் கரெக்டா. ஃபர்ஸ்ட் 9 மணிக்கே பாத்துடணும் அப்படின்லாம் இருந்து ரொம்ப ஹைப்டா இருந்தேன். April 23 ரிலீஸ் ஆக வேண்டியது, அப்பயே எலெக்ஷன் வச்சுட்டாங்கடா போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சரி இது ரிலீஸ் ஆயிடுச்சு, நைட் எப்படின்னா 3 மணிக்காவது எந்திரிச்சு பாத்துடணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் போனேன். 3 மணி எந்திரிச்சுன்னு நினைச்சேன், டயர்ட்ல தூங்கிட்டேன். ஓகே, ரிவ்யூ காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா மம்முட்டி மட்டும் தான் வருவாரு. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மாதிரி என்கேஜிங்கா போச்சு. எந்த ஒரு மாஸ் மூமெண்ட் எதுவுமே இல்லைனாலும் ஒரு மாதிரி ஸ்டோரி வந்து ரொம்ப வந்து என்கேஜிங்கா போச்சு. எனக்கு வந்து எடுத்துக்கிட்ட கான்செப்டாவும் சரி எல்லாமே வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக்குமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு செம்ம சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. மோகன்லால் என்ட்ரி மாஸா இருந்துச்சு. அந்த ஒரு சீக்வன்ஸு சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வர சில விஷயங்கள் வந்துட்டு ஃப்ளாட்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு கொஞ்சம். அதனாலதான், வேற எதுவும் இல்லை. 2 பேர்த்த ஸ்டார் கொண்டு வர்றப்ப அதை வந்து கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான். சில ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை அந்த எலிவேஷன் சீக்வன்சஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா வந்து ஸ்டேஜிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்துட்டு என்னன்னா எமோஷன் சீன்ஸுமே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுதான் எனக்கு வந்து அந்த லாஸ்ட் ஒரு 1 hour மட்டும் வந்து ரொம்ப அண்டர்வெல்மிங்கா இருந்துச்சு இந்த படம். அதனாலதான் இந்த படம் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஒர்க் ஆகல. மோஸ்ட்லி வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது. எனக்கு வந்து படம் வந்துட்டு ஓவரால் ஆவரேஜ் ஃபிலிமா இருந்துச்சு, அவ்வளவுதான். இன்னுங்க யாரையுமே காணோம் ஸ்பீக்கர்ல. நீங்க சொன்னோட எல்லாம் தூக்கி போட்டுருச்சு, என்னன்னு தெரியல. இல்லைன்னா 4 நாளைக்கு தான் அந்த பிரச்சனை போல இருக்கு. அதாவது 4 நாளைக்கு கரெக்டா இருக்கும் போல இருக்கு, 4 நாளுக்கு மேல தூக்கி போட்டுரும் போது தொடர்ச்சியா ஸ்பேஸ் போட்டா. இல்ல அதான் என்னன்னு தெரியல. இப்ப நாளைல இருந்து நீங்க ஒரு 2-3 நாளைக்கு ஸ்பேஸ் போடுங்க பாருங்க. ஓகே திங்கக்கிழமை காலையில நான் ஸ்பேஸ் போடுறதுனால ஏன்னா ரிசல்ட் அன்னைக்கு போடுவோம்ல, அப்ப நாளைக்கு நீங்க ஸ்பேஸ் போடுங்க, ரிசல்ட் அன்னைக்கு நான் போடுறேன். அதுக்கப்புறம் 2 நாள் நீ மாத்தி போட்டுக்கலாம். ஏன்னா கண்டினியூஸா ஒரு 4 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு இது வரைக்கும். இந்த தூக்கி போடுற வேலையே இல்லாம இருந்துச்சு, இப்ப தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதுதான் திடீர்னு பார்த்தா யாரையுமே காணோம். 10 ஸ்பீக்கர் இருந்தாங்க, யாரையுமே காணோம் பார்த்தேன். ஏங்க குரோம்ல இருந்தே தூக்கி போடுற அளவுக்கு. குரோம்ல இருந்து தூக்கி போடுதா? அவர் பேச ஆரம்பிச்சோன்னே தூக்கி போட்டு தவிர அவர் அஜித் பல்தா அந்த முன்னாடியே அப்படிதான் இருந்துச்சு. சரி பேசுங்க. ஓகே இல்ல அவ்வளவுதான், முடிச்சிட்டேன் நானு. போதும். அவ்வளவு பேர் ஆரம்பமா அவங்க பேசுறதுக்கு வந்தாங்க, அதுல யாருமே ரிவ்யூ சொல்லணும்னா டைரக்டா ரிவ்யூ பண்ணா 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு பல்லு வரைக்கும் நான் சொல்லுவேன் கோபா விஸ்வம் ப்ரோ. அவ்வளோ சங்கடத்துல இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு அவ்வளவு குஷியா இருந்தேன். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லாரும் கேட்டாங்கல்ல ஏன் ரிவ்யூ போடலன்னு. நேத்து நைட்டு நாங்க மட்டும் சாவன் தான் உங்களுக்கு படிச்சிருக்கேன். சமந்தாவா? புரியல, என்ன சொன்னீங்க? பரணி தூக்கி போட்டுருச்சு. இப்ப என்ன பண்றது? இப்ப பேச எண்டு பண்ணிட்டு இல்ல பேச எண்டு பண்ணிட்டு நீங்க போடுங்க. ஓகே 2 ஜாயின் பண்ணிக்கலாம். சரி. என்னாச்சு திடீர்னு? இல்ல ப்ரோ, அந்த ஸ்பேஸ்ல தூக்கி போடுதுன்னு சொல்லி பண்ணி விடுவீங்க. ஏங்க நான் ரிமூவ் பண்ணலங்க. ஏங்க நான் ரிமூவ் பண்ற மாதிரி தான் நானே. இல்ல பாருங்க, அப்படிதான் காட்டுச்சு யுவர் ரிமூவ்ட் ஃப்ரம் தி ஸ்பேஸ். இல்லையே, அப்படிலாம் இது பண்ணலையே. அதனால தான் புதுசா ஸ்பேஸ் போட்டுருக்கு. அவர் ஸ்பேஸ் பிரகாஷ் வருவார்ல கண்டிப்பா.
அவருக்கும் லிங்க் போயிருக்கு. ஏங்க முதல்ல அவரை கீழே ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல கூப்பிடுங்க. யாருங்க? விஷால் ப்ரோ தான் ஆன்சர். ரொம்ப எதிர்ப்பு. ஆமா, அவர்கிட்டயும் பிரகாஷ் போட்டு கேட்டே ஆகணும். அப்படி என்ன சொன்னாங்க, இப்ப என்ன மாறி இருக்குன்னு கேட்டே ஆகணும். என்ன சொன்னாங்க, என்ன மாதிரி இருக்கு? இல்ல ப்ரோ, நேத்தே இவர் சொன்னார் பிரகாஷ் ப்ரோ, நாங்க கேள்விப்பட்டது வேற மாதிரி இருக்கு, பட் படம் வேற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ப்ரோ அதுக்கு ஆன்சர் சொல்லுவாரான்னு தெரியல. மேபி ஆதி ப்ரோ சொல்லுவாரு. ஆதி ப்ரோக்கு இன்வைட் கொடுத்துருக்கேன். பிரகாஷ் ப்ரோ வந்துட்டார். ஆனா பரணி அந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்தோன்னே உண்மையாவே மனசு இல்ல பரணி. என்னடா அது, ரொம்ப எதிர்பார்த்தோமே பேட்டரி அட்டன் ஆயிடுச்சு. நார்மலா யோசிச்சு பாருங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம், பட் ஒரு ஹைப்பே இல்லாம மாதிரி தானே இருந்துச்சு. இல்ல பல்கான், நான் என்ன எதிர்பார்க்கறது, இந்த இதுக்கு முன்னாடி எல்லாம் படம் பண்ணிருக்காங்க பரணி. கடைசியா பண்ணது கமர்ஷியல் படம் தானே பரணி. கமர்ஷியல் படம் எல்லாம் பண்ணிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. ஆனா இது ரொம்ப கண்டென்ட்டா இருந்துச்சுல்ல, சோ கேரக்டர்ஸா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன். மாஸ் மூமெண்ட்லாம் இல்லைன்றது எனக்கு எப்பயோ தெரியும், அவங்க இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். ஆனா படமாவே கொஞ்சம் வீக்கா இருக்குன்றாங்களே, அதுதான் வருத்தமா இருக்கு. இல்ல விஷால், ஆக்சுவலா என்னன்னா அது ரியலிஸ்டிக்கான ஒரு இதுதான். லாஜிக் மிஸ்டேக்ஸ் எதுவும் பெருசா வைக்காம வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. பட் ஆனா இவங்க கிரியேட் பண்ணது வந்துட்டு அது கதையிலேயே உட்காரணும். எலிவேஷனா இருந்துச்சுன்னா அது கதையில சரியா உட்காரலன்றதுதான் வந்துட்டு ஒரு பெரிய இது. அதை தாண்டி ஒரு 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 சீக்வன்ஸ் வர்றப்போ எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு பல்தான், நீங்க ஹைப் இல்லன்றீங்க, சரியான ஓப்பனிங் தான் பல்தான். கேரளாலையும் சரி, கல்ஃப்ல இல்ல ப்ரோ, எனக்கு அந்த லூசிஃபருக்கு ஒண்ணு இருந்துச்சுல்ல, லூசிஃபருக்கு ஒண்ணு இருந்துச்சுல, அந்த அளவுக்கு இல்லதான், ஆனா நான் பெரிய ஓப்பனிங் தான். இல்ல நீங்க இல்ல மோகன்லால், மம்முட்டி, பாப்பா, குஞ்சாகோ கோபன் இவங்க எல்லாரும் இருந்தோம். இப்ப நம்ம இதுலயே வந்து யோசிச்சு பாருங்க, இப்ப ரஜினி கமல் நடிக்கிற 2 படம், அது எந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருக்கும். அப்பதான் பார்க்கணும் அது என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு வேற கிங் படத்துல இருந்து 2-3 போட்டோஸ் லீக் ஆச்சு, ஒரு வீடியோ லீக் ஆச்சு. செம்மையா இருக்காப்ல. இந்த படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கையோட இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த படம் மேல ஒரு நம்பிக்கையே இல்லப்பா, என்னன்னு தெரியல போங்க. விஷால் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க விஷால், படம் எப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு மேபி வந்துட்டு வாய்ப்பு இருக்கா? ஓரளவுக்கு நல்லா இருந்தா கூட போதும் பாருங்க எனக்கு. அதுதான் சொல்றேன், ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. தர பத்தி சொல்லுவா, தர பாத்துட்டு சொல்லுங்க. ஓகே ஸ்ட்ரீமா தான் இருக்குது. தலைவா யாரு? உதய் செல்வம் ப்ரோவா? யார் பேசுறீங்க? ஆமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க தலைவா, சொல்லுங்க. அந்த இட்லி கடை, அந்த மூவி மாதிரி தான் இருக்கு, அந்த எமோஷனல் இந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த பேங்க் ராபரி ஆல்ரெடி பார்த்தது, பழைய படத்துல அப்படி பார்த்துருக்கோம். இந்த துணிவு, அப்புறம் இந்த படத்துல கூட பேங்க் எப்படி சொல்லிடுவாங்க, அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கு. ஹலோ, கேக்குதா? கேக்குது தலைவா, சொல்லுங்க. ஓகே, நாளைக்கு பேசுவோம் ஸ்பாயிலர். ஹலோ சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ அவரே அனுப்பிட்டீங்கல்ல பரணி. சூப்பர். கேக்குது பரணி. ஆனா அவர் பேசுறது மட்டும் இல்ல. பிரகாஷ் ப்ரோ பேசவே இல்ல, ஸ்பேஸ் வந்து அவர் இருக்காரா? இல்ல பரணி, நான் இருக்கேன். வந்ததுல இருந்து கரெக்டா இருக்கு. நீங்க இது கரெக்டா அப்படி ஃபாலோ பண்ணிக்கீங்க. அவர் ஸ்பீக்கருக்கு வந்தாரு, இந்த பல்தான் போயிட்டாரு ஆதி. என்ன வந்தாருன்னா ஏதாவது கேள்வி கேட்கலாம்னு பார்த்தாங்க, எல்லாம் அவரே அனுப்பிட்டீங்க. அதுதாங்க நங்க ஆதி வந்தாரு. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்கணும்.
நேற்று நிறைய பேர் அவர்கிட்ட கேட்க சொல்லி நேர் விருப்பமா வச்சுக்கிறாங்க. நீங்க உடனே அமுச்சுன்னு டக்குன்னு எடுத்தோடனே கேள்வி கேட்டு அமுச்சு விட்டீங்க. வெளியே தூக்கி இல்ல இந்த ஸ்பேஸுக்கும் வந்தாரு அவரு, ஆனா நான் இன்வைட் கொடுத்தேன் பட் போயிட்டாரு. ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. கரெக்டா இது வெளியே வந்துருச்சு. சொல்லுங்க ப்ரோ. அதான் ஸ்டோரி அந்த பழைய பட போர் தொழில் அளவுக்கு இல்லை. அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் போன டிசப்பாயின்மெண்டா இருக்கு. என்ன பிடிச்சது தலைவா படத்துல, அதை சொல்லுங்க கொஞ்சம். பிடிச்சதா? ஃபர்ஸ்ட் ஒரு 10-20 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் அதுவும் நல்லா இருந்துச்சு. எனவும் அந்த வில்லன் கேரக்டர் வேற வேற ஆளை போட்டுக்கலாம். அவனு வில்லன் கொஞ்சம் இதா டஃபா இல்லை. வில்லன் கேரக்டர் கேஸ்டிங் மாத்திக்கலாம். ஹலோ கேக்குதா? கேக்குது. ஓகே புரியுது. இல்ல அந்த சூரஜை கூப்பிடுறாங்க, ஆனா அவருக்கு அவரோட மாசுக்கு ஏத்த ரோல் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு வருத்தம் தான் அது. கொஞ்சம் காமெடி கலந்த ரோல் மாதிரி இருக்காது. இல்லைன்னா கொஞ்சம் ரெக்கெட்டா இருக்கணுமா உங்களுக்கு? பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு ரெக்வஸ்ட் காட்டுதா? சொல்லுங்க. இல்ல ஓகே. இல்ல மாவீரன் வந்தா ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணேன், பட் காணும், மேல வரல. மறுபடியும் தூக்கி போடுதா என்னன்னு தெரியலையே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு வாட்டி வெளில போயிட்டு உள்ள வாங்க, கரெக்டா இருக்கும். யாரு? நானா? உங்களதான் சொல்றேன். போன்லயா லேப்டாப் எதுல போட்டிருக்கீங்க? லேப்டாப்ல தான் விஷயம். இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, விடுங்க. ஓகே சரி சொல்லுங்க, ரிவ்யூ சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க பேட்ரியட் ரிவ்யூ. ஓகே, ஆரம்பிப்போமா? நீங்க டீட்டெயில் எல்லாம் சொல்ல போறது இல்ல, ஜஸ்ட் வந்து சிம்பிளா முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு நான் சொன்னது நானே ஃபர்ஸ்ட் காப்பாத்திக்கிறேன், நாளைக்கு டீட்டெயிலா பேசுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் வந்து 2 பேர் சேர்ந்து நடிச்சு ஒரு ஹைப் இருந்துச்சு. அந்த ஹைப் ஃபுல்லா கொஞ்சம் இறக்க வச்சிருச்சு. ஒரு ஆவரேஜ் அவுட்புட் தான், வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டியா என்னை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லை, அதுவே எனக்கு பெரிய மைனஸ். அதாவது வில்லனுக்கான சீன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லை, அதுதான் வில்லனா இருக்கு. மற்றபடி ஃபுல் டீட்டெயிலா நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கல கேட்டா கண்டிப்பா எனக்கு பிடிக்கல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அடுத்து இந்த நெல்சன் வந்து ரஜினி கமலுக்கு எடுக்கிற படத்துல ஒரு இதை வச்சு ஒரு பாடம் எடுத்துக்கலாம். எப்படின்னா 2 பேரும் ஜாம்பவான்களை திரும்ப இணைக்கும் போது எப்படி இப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடம் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். நாளைக்கு மறுநாள் ஸ்பாயிலோட சொல்றேன். பிரகாஷ் அண்ணா, இந்த லென்த் ஃபீல் ஆச்சா? 3 மணி நேரம் அது ஃபீல் ஆச்சா? இல்ல அது பிரச்சனை இல்லையா? இல்ல எனக்கு அது பிரச்சனை எல்லாம் படலங்க. எனக்கு சில இடத்துல கேள்வி கேட்ட நிறைய சொல்லிடுறேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். பெரிய பட்ஜெட்ல சில சீன்ஸ் பாக்குறப்ப பெரிய பட்ஜெட் எடுத்த டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்துச்சு. நீங்க இப்போ மாஸ் படமா மாசா போயிடணும், இல்ல கிளாஸா போயிடணும், ரெண்டுக்கு நடுவில் நிறைய சொதப்பி இருக்கிறாங்க. அதை நம்ம போட்டு நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ண வேணாம் யாரையும். ஒழுங்கு படம் பார்க்கறவங்க படம் பார்க்கட்டும், நம்ம பேசுவோம். பரணி ப்ரோ, துரந்தர் ஓடிடி வந்து யாரோ கை தூக்கி இருக்கிறாங்க, சசிராம்னு யாரோ. பிரதர் சொல்லுங்க பிரதர். கேக்குதா? ஹலோ பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ. உதய் ப்ரோ நீங்க பேசுனது கேட்டுச்சு. உதய் ப்ரோ, துரந்தர் ஓடிடி வந்துருச்சா? துரந்தர் 2 வரல இல்லையா? வரல. துரந்தர் 2 வரல. மே 8 வந்து இந்த வாலா 2 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் இன்னொரு படம் எல்லைக்கு ரிலீஸ் ஆகுது. மே 6 எல்லைக்கு. ஆமா. ஓகே, அப்ப சசிராஜ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சாரி, சசிராம். ப்ரோ நாங்க ட்ரிச்சி தான். நானு கேக்குதா? ஹலோ சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. ட்ரிச்சி தான். இன்னைக்கு மைத்ரில இருந்து நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க, முதராத்திரின்னு. அது வந்து இப்போ நம்ம படம் தான். நான் கேமரா டிபார்ட்மெண்ட், கேமரா டிஓபி வந்து ட்ரிச்சி தான் அவரு.
கொஞ்சம் படம் பார்த்துட்டு இந்த டைட்டில் மட்டும் பார்த்துட்டு நீங்க எதுவும் ப்ரெடிக்ட் பண்ணிடாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூ சர்டிஃபிகேட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி படம் தான் அது. நீங்க யாரும் வந்து டைட்டில் நான் பார்த்தேன், கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன் இதுலயும் டைட்டில் வந்து ரொம்ப இதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அது படம் அப்படி இல்ல, கிடையாது. அது ஒரு பெரிய அட்ராக்ஷன் தான் ப்ரோ கிரியேட் பண்ணிருக்கு. அது ஒன்றும் பெருசா பிரச்சனையா இருக்காதுன்னு வைங்களேன். அதான் நல்லாதான் இருக்கு. ஆமா, நீங்க ஜஸ்ட் நீங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி ட்ராமா தான். அது ஏன்னா ரீசன் நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன் முதல் ராத்திரின்னு படம் வச்சாங்க. அதுலயே வந்து கேப்ஷன்ல போட்டிருப்பாங்க என்ன ரீசன்னு. அது அதை பார்த்து உங்களுக்கே புரியும். ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த டீம் கேமரா டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா சென்னை, ஏடி டிபார்ட்மெண்ட்டும் சென்னை, சாரி கேமரா டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா ட்ரிச்சி, ஏடி டிபார்ட்மெண்ட் 2-3 பேர் வந்து ட்ரிச்சி தான் அவங்க எல்லாமே. சூப்பர். ஷூட் முடிஞ்சிச்சா ப்ரோ? இல்ல, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 1.5 ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு. அடுத்து இந்த எலெக்ஷன்னால இப்போ ஹோல்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனாலதான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஷெட்யூல் போகும், ஃபைனல் ஷெட்யூல் போகும். பெஸ்ட் விஷஸ் ப்ரோ. படம் ரிலீஸ் அப்பயும் வாங்க பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. நான் டேரக்டரும் நான் கூப்பிடுறேன். எனக்கு டேரக்டர் அவங்க லீட் அனிஷ்மாவும் அவங்களையும் கேட்டு பாக்குறேன். ரிஷி எனக்கு கேட்டு பாக்குறேன் அவைலபிள் இருந்தாங்கன்னா. நான் எல்லாரும் முடிஞ்சா கூட்டிட்டு வாங்க ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா. மெய்யழகன் கொஞ்சம் மெய்யழகனா நடந்துக்கங்க கொஞ்ச நேரத்துக்கு. தேங்க்யூ சசிராம் ப்ரோ. கண்டிப்பா நான் கண்டிப்பா ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு வரேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நான் ட்வீட் போட்டும் போது எல்லாம் பண்ணாதான் போட்டுருக்காங்க, எல்லாரும் கைச்சிட்டாங்க. நானே ஸ்மைலி போட்டிருப்பேன், பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா டிஃப்ரெண்டான அட்ராக்ஷன் கிடைக்கும் படத்துக்கு, அது கிடைக்கும் கண்டிப்பா. ஆனால் டைட்டிலால பெரிய கான்ட்ரவர்சிலாம் ஆக கிடையாது. அவங்க படத்தோட டீசர் ப்ரொமோஷன் கண்டென்ட் எப்படி ப்ரொமோட் பண்றாங்கிறதா இருக்கு. இப்ப இந்த மன்மத நிலையில ஒரு படம் ப்ரொமோட் பண்ணாங்களா, அது தப்பா ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க. நீங்க படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணாம ஆக்சுவலா எப்படி படத்து கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணாலே அது ரீச் ஆயிரும். அவ்வளவுதான். அது வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்சி. உங்களுக்கு பிடிக்குமா மன்மத நிலை? எனக்கு பிடிக்கும். எனக்கு படம் பிடிக்குங்க. எனக்கு படம் பிடிக்கும். அந்த படத்தோட அது வந்து அடல்ட் ஒன்லி கண்டென்ட்டா ப்ரொமோட் பண்ணதுதான் மிகப்பெரிய ஒரு அந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக். அதுதான். அந்த படம் உண்மையாலுமே வெங்கட் பிரபு ஸ்டைல்ல ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ட்விஸ்டட் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இருக்கும். அது படமே அப்படிதான் இருக்கும். இவங்க என்னன்னா டோட்டலாவே ஒரு மிஸ்லீட் பண்ணிட்டாங்க அந்த படத்தை, ஸ்டார்ட் டு எண்டு. அப்படி பண்ணிருக்கவே தேவையில்லை. அஸ் யூஸ்வல் வெங்கட் பிரபு படம் அப்படி ப்ரொமோட் பண்ணியிருந்தாலே சூப்பரா ஓடி இருக்கும். அதுவும் மாநாடுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு எனக்கு அந்த படம். கரெக்டா மாநாடு ரிலீஸ் ஆகி அதுக்கு அடுத்த படமாவே ரிலீஸ். அதுக்கு முன்னாடி எடுத்த படம், ஆனா அதுக்கப்புறம் உடனே ரிலீஸ் ஆனாலும் எல்லாரும் இப்படி எதிர்பார்த்து கடைசி இப்படி ஒரு கண்டென்ட் கொடுத்தா அது மாதிரி ஆயிரும். அதனால டைட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டைட்டில் வந்து ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும், ரீச் கிடைக்கும், பயங்கர ஒரு பேசு பொருள் கிடைக்கும். ஒரு நாளைக்கு டீசரோ டைட்டில் கொண்டு வரோம், வேற ஏதாவது ப்ரோமோ வரும்போது நல்லா ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் எப்படி அதை ப்ரொமோட் பண்றோம் ரிலீஸ் வரைக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. மைத்ரி அதை அசால்ட்டா பின்னிடுவாங்க. அதுல வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட். அது வந்து டைட்டில் வந்து கேட்சிக்காக மட்டும் இல்ல, நீங்க படம் பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். டைட்டில் கார்டு, படத்தோட டைட்டில் கார்டு, இந்த டைட்டில் வரும்போதே கரெக்டான இடத்துல தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் கீழே போய்க்கிறேன். ஓகே. படம் ரிலீஸ் அன்னைக்கு வாங்க. நடுவில் டீம் இன்னொன்னு பரத் சங்கர் மியூசிக் அவரையும் கூட்டுவாங்க ப்ரோ. அவரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்றாரு. அவரும் எதிர்பார்க்கறாரு. நிறைய பேர் நம்ம ஸ்பேஸ்ல கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மாவீரன் மியூசிக் டைரக்டர் என்னதான் ஆனாரு அப்படின்னு. அவருதான் பரத் சங்கர். அவரு கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ. சொல்லுங்க, வேற யாரு கரப்படம் பாத்தீங்க? எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா இந்த முதராத்திரி படத்தை பத்தி பேசுங்க, ஹீரோ யாரு இதெல்லாம் பேசுங்க, டைட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லலான்னு வந்தேன். வந்தப்பே ஆனா பிரகாஷ் மாவீரனுக்கு அப்புறம் இந்த படம் தான் பண்றாரு. நடுவில் எதுவும் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லைன்னா மியூசிக் டைரக்டர் நடுவில் ஏதோ ஒரு படம் அனௌன்ஸ் வந்துச்சு இல்ல? நடுவில் ஏதோ அனௌன்ஸ் வந்துச்சு. அப்படியா? சரி பிரகாஷ் ப்ரோ, இந்த டூரிஸ்ட் 2.0 வெர்ஷன்ல ஒரு ட்ரைலர் வந்திருக்குல்ல, அது பாத்தீங்களா? பரிமளமன் கோவா நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அதே ஃபீல் கொடுத்துச்சு. நல்லா இருந்துச்சு, பட் எனக்கு அதே ஃபீல் கொடுத்துச்சு. அதான் வேற யாருக்காவது உங்களுக்கு கேட்கலாம். எனக்கு எண்டிங் தான் ரொம்ப குபீரா இருந்துச்சு. அந்த கொலை பண்ணிட்டாங்களான்னு ஷாக்கா வர 4, 3, 2 எத்தனையா இருந்தா என்னடா கொலை தானடா அப்படின்ற அது முடிச்சது செம்மையா இருந்துச்சு. எனக்கு ஒரு மலையாள படம் அந்த படம் ஞாபகப்படுத்துச்சு அந்த ப்ரோமோ பாக்குறப்ப. பட் கீழே வந்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கும் இதுக்கும் சிமிலாரிட்டி எதுவும் கிடையாது, வெரிஃபைடுன்னு. அது யாருன்னு தெரியல, ஆனா பெரியதான் வந்து கமெண்ட் பண்ணாங்க. என்ன படம் ஞாபகம்? அதில் நான் சொல்லலை, நான் ஸ்பாய்லர் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே.
கேட்க சொல்லுங்க bro. அந்த ஏகே டாக்குமெண்ட்ரி பாத்தீங்களா? டாக்குமெண்ட்ரி பார்க்கல, அனௌன்ஸ்மெண்ட் அந்த மோசன் போஸ்ட் பார்த்தேன். அது ஃபுல்லா ரேஸ் பத்தி தான் இருக்குமா இல்ல ஸ்டோரி ஏதாவது இருக்குமா? ரேஸ் பத்தி தான் கொஞ்சம் மாசா சேர்த்திருக்காங்க, சில சீன்ஸ் சேர்த்திருக்காங்க, இன்னும் சேர்க்கவும் போறாங்க. அது படமா, அதாவது டாக்குமெண்ட்ரி ஃபீல் வரக்கூடாது. இல்ல தேட்டரிக்கல் வெர்ஷன் தான். அதுக்கேற்ற மொமெண்ட்ஸ் நிறைய சேர்த்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து எப்படின்னா டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்க கூடாது, ஒரு மாஸ் படமா தெரியணுங்கிறதுக்காகவே அவங்க நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். எவ்வளவு நேரம் தெரியுமா? டியூரேஷன் எவ்வளவு நேரம்? கண்டிப்பா தெரியாது. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எப்பயுமே டாக்குமெண்ட்ரியா எடுத்தாதான் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நல்லா வரும். இல்ல பரணி, நீங்க இப்ப சச்சின் எல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பரணி. சச்சின் டாக்குமெண்ட்ரி அது சூப்பரா இருக்கும். ஏமா ஏங்க சச்சின் பில்லியன் ட்ரீம்ஸ் பார்த்தது இல்லையா பல்தான்? பாருங்க ப்ரோ, பட் அது அவ்வளோ இல்ல ப்ரோ. அது எனக்கு தெரிஞ்சது எம்எஸ் தோனி மாதிரி எடுத்துக்க வேண்டிய படம். இது டாக்குமெண்ட்ரியா சூப்பரா இல்ல விஷால் ப்ரோ, அதுதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி எடுத்திருக்க வேண்டிய படம் சச்சின். நீங்க டாக்குமெண்ட்ரியே எடுத்தீங்கன்னா அது அவ்வளவு பெருசா எஃபெக்டா இருக்காது. இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி. நல்லாதான் இருக்கும். அதுல ஒரு பாட்டு வேற சூப்பரா இருக்கும். அப்புறம் சொல்லுங்க, ஜனா எப்ப வராரு? ஒரு டவுட் சொல்லுங்க. அதை பத்தி தான் இப்ப உங்ககிட்ட கேட்க வந்தேன். இப்போ உங்க ஜிவிஎம் படம் 28ங்கிறாங்க, திடீர்னு ஜனநாயகன் அங்க வந்து இறங்குனா என்ன பண்ணுவாரு ஜிவிஎம்? ஃபர்ஸ்ட் நான் துருவ நட்சத்திரம் போவேன், அப்புறம் ஜனநாயகன் போவேன். ஃபர்ஸ்ட் அப்படி வந்து இறங்குனா ஃபர்ஸ்ட் துருவ நட்சத்திரம் வருமான்னு கேக்குறேன் நான். அதெல்லாம் போறது இருக்கு, வேற வழியே இல்லைங்க. அவர் வந்துதாங்க ஆகணும். அவரும் ஒரு நெருக்கடியில தான் இருக்காரு, என்ன பண்றது பாவம். அதை பெத்தியோட போய் மோத முடியுமா? சரி, நான் அன்னைக்கே சொன்னேன், கம்மு எப்பவும் போல நாங்க பிறந்த நாள் ஸ்பெஷல் அந்த படத்தை ஜூன் 18 ரிலீஸ் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்ப வேணாலும் வந்து கேளுப்பா. இல்ல பெட்டி கிட்ட எல்லாம் போனீங்கன்னா அந்த நண்பன்ல சத்யராஜ் டெம்ப்ளேட் தான், ஆமா யார் நீ அந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க அந்த படத்துக்கு ஹைப்போட பல பேர் சுத்திட்டு இருக்காங்க, நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. விஷால் ப்ரோ, நானும் அந்த படம் வந்தா எஃப்டிஎஃப்எஸ் போவேன். ஆனா வந்துட்டு என்ன சொல்றது, அது சரி வேணாம் விடுங்க. நீங்க ஜிவிஎம் ஃபேன், அப்புறம் சொன்னா எனக்கு வன்மம்பிங்க. விஷால் ப்ரோ, நாங்க எல்லாருமே ஹைப்பா தான் சுத்திட்டு இருந்தோம். நாங்க எல்லாருமே ஹைப்பா தான் சுத்திட்டு இருந்தோம். பட் 2023 நவம்பர் மாசம் நடந்த ஒரு சம்பவம், அக்டோபர் மாசம் நடந்த ஒரு சம்பவத்துல இருந்து அந்த கண்ணாடி பாட்டில உடச்சு எரிஞ்சிட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா எப்பவுமே இல்ல க்ரூ மெம்பர்ஸ் வந்து என்னதான் படம் கொடூர மொக்கையா இருந்தாலும் அந்த படத்தை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. ஆனா அவங்களே அந்த படத்தை மனசு விட்டு பேசின ஒரு மாதிரி மனசோட நடந்து கேள்விப்பட்டேன். நான் கேட்கல, கேட்டவங்க எனக்கு சொன்னாங்க. நான் லைவ்ல கேட்டேன். இன்னைக்கு கூட வலைப்பேச்சுல அந்த படத்தை பத்தி பாசிட்டிவா தான் சொன்னாங்க, விநாயகர் எல்லாம் இருக்காரு அப்படின்னு. அவங்க அது வந்து ஜெயிலர்ல வந்து அவர் ஃபேமஸ் ஆனோனையும் அதுக்கு அப்புறம் விட்ட ப்ரோமோ வந்து விநாயகன் இருந்தாரு. அப்பவே அதை அனௌன்ஸ் பண்ண, அதுக்கு முன்னாடி வரைக்கும் விநாயகன் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுதாங்க அர்ஜுன் தாஸ் அப்படிதானே. ஆமா இல்ல அந்த டீசர்ல ஒருத்தன திட்டு வரல கெட்ட வார்த்தையில, அது விநாயகனை தான். அதுதாங்க அர்ஜுன் தாஸ் விநாயகன் எல்லாமே முன்னாடியே நடிச்சிட்டாங்க. பட் அந்த டைம்ல அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஃபேம் இல்ல. இப்ப ஜெயிலர் வந்து பயங்கர ஹிட் ஆகி அவருக்கு ஒரு ஃபேம் வந்தோடனே அவர் வச்ச டீசர் ட்ரைலர் ஒன்று விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேசுற மாதிரி ஆக்சுவலா அர்ஜுன் தாஸ் அதுல நடிக்கவே இல்லை, அந்த டீசருக்கு மட்டும் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் இந்த படத்துல இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் வந்துச்சுல்ல, அந்த விரைவில் அவர்தான் அதான் வில்லன் கேரக்டர் தான் அது. அதுக்கு அது ஆரம்பத்துல சும்மா அவங்க வந்துட்டு ஸ்கெடியூல் இது லொகேஷன் பார்க்க போயிருக்காங்க, அங்க சும்மா ஒரு டீசர் எடுப்போன்ட்டு எடுத்தப்ப அர்ஜுன் தாஸ் வந்துட்டு அப்ப ஏதோ ஒரு ஷார்ட் பிலிம் ஒரு டப்பிங்க்கு போயிருந்தப்ப அப்படியே பார்த்துட்டு ஏதோ டப் பண்ணதா சொல்லியிருந்தாரு. யோசிச்சு பாருங்க, அதுவே எவ்வளவு மாசா இருக்குன்னு. சூப்பர் மாசா இருக்கும் அந்த டீசர். என்ன டீசர் அது, மொத்த டீசர் அது. ரெண்டு டீசர் ஒண்ணு வரண்டான்னு சொல்லிட்டு வெளியே இல்ல. அதான் விஷால் ப்ரோ, 2 டீசர். ஃபர்ஸ்ட் டீசர் வந்து வரண்டான்னு சொல்லிட்டு அவருக்கு கொடை எடுத்துட்டு அங்கிருந்து வருவாரு. 2வது டீசர் அந்த பிளைட் டீசர், அப்படி இருக்கும் அந்த டீசர்.
ஆனா ஏதோ ஒரு டீசர் லீக் ஆயிடுச்சுன்னு டக்குன்னு விட்டாங்க. 2வது டீசரா 3வது டீசரான்னு தெரியல. சரி விஷால் ப்ரோ, படத்தை பார்க்கலாம். ஓப்பனிங் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும்னு தெரியல. எனக்கு கண்டிப்பா ஓப்பனிங் நல்லா இருக்கும். கோப்ரா லெவலுக்கு இல்லைனாலும் ஒரு செகண்ட் பெஸ்ட் ஓப்பனிங் வந்து விக்ரம்க்கு அந்த படம் தரும் எனக்கு தோணுது. இப்போ வரைக்கும் போறது ஹையஸ்டா ஓப்பனிங் வருது. கோப்ரா தான் ஹையஸ்ட் நினைக்கிறேன். கோப்ரா தங்கலான் இல்லையா? தெரியல எனக்கு சரியா. பட் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அதுல ஒரு 75% வரும். ஆனா இது கேட்கணும்னு நினைச்சேன். பிரகாஷ் ப்ரோ 9 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது தானே அந்த படம். இப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? எனக்கு என்னமோ அந்த படம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அந்த படம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ போன வருஷம் நவம்பர் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சா? 2023 நவம்பர் 23. அப்ப கூட எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. இருந்தாலும் எப்பவுமே ஸ்டைலிஷான படங்களுக்கும் அந்த ஸ்பை த்ரில்லர் மாதிரியான படங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது. எனக்கு காமெடி படம் வந்தா கூட சில நேரம் இதாயிரும், ரொம்ப பழைய காமெடி அப்படிங்கிற மாதிரி கூட போயிடும். இல்ல வேற ஏதாவது படங்கள் இந்த ஃபேமிலியோட ரொம்ப ரொம்ப கிரிஞ்சி அப்படிங்கிற மாதிரி போயிடும். பட் இந்த மாதிரி படங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த மதகத ராஜா நிறைய சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீச்சியாவா தெரிஞ்சு விசுவல்ஸ் எல்லாம் புதுப்படம் மாதிரி தான் இருந்துச்சு. யாரு இந்த மதகத ராஜா இந்த படம் துருவ நட்சத்திரம். அதனால தேட்டர்ல வந்தாலும் தெரியும். இருந்தாலும் எந்த ஒரு பெரிய ஹைப்பும் இல்லாம சும்மா ஒரு விக்ரம் படம் பார்த்து வீரதீரத்துக்கு அப்புறம் ரிலீஸே ஆகலையே, அவருக்கு ஷூட்டிங் இப்பதானே போயிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு படம் தேட்டர் போய் பாக்குறோமா, விக்ரமுக்காக பாக்குறோமா, கௌதமோட ஸ்டைலிஷான இதா போய் பாக்குறோமா அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல மட்டும் போய் பார்க்க போறேன், அவ்வளவுதான். ஹிட்டானா எப்படி இருக்கும் பிரகாஷ்? திடீர்னு மதகத ராஜா மாதிரியே சூப்பரா இருக்கும் விஷால். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதே மாதிரி புதஞ்சு கிடக்குற பல படங்கள் வெளியே வரும். எனக்கு இந்த பார்ட்டி சர்வர் சுந்தரம் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும். ஜிவிஎம்க்கு இன்னொரு படம் கிடைக்கும். சர்வர் சுந்தரம் எப்போ வந்தாலும் ஓடாதுங்க, அதை விட்டுருங்க. ஆனா வந்து பார்ட்டி ஓடுங்க. எனக்கு பார்ட்டி வரணும். ஏன்னா பார்ட்டிக்கு 3 ரீசன் இருக்கு. முதல் ரீசன் HEROIENS, 2வது ரீசன் அது, 3வது ரீசன் அது. எந்த படத்தை சொல்றீங்க? பார்ட்டி அக்னி சிறகுகள், சர்வர் சுந்தரம். அதத்தான் நானும் சொன்னேன். எல்லாத்துக்கும் அந்த பக்கம் வையுங்க, பார்ட்டி தான். அதுக்கப்புறம் அதே டைரக்டர் அலாவுதீனும் அற்புத கேமராவும் நினைக்கிறேன் அந்த படம். அப்புறம் வந்துட்டு வர வேணாம், அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் வர வேணாம். எனக்கு வார்டில் வேணா ஒரு தடவை ஓடிடி யூஸ் பண்ணிக்கலாம், நான் பாக்குறேன். டிவில எப்ப படம் பாத்துக்கிறேன். ரெக்க டைரக்டர்ல. ஆமா இல்ல, எனக்கு நரகாசுரன் கூட ஓரளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவர் பண்ண சம்பவங்களுக்கு அப்புறம் தம்பி நீ பூட்டியே வை தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அந்த படம் வந்துட்டு இல்ல, அது துருவ நட்சத்திரம் உடனே பண்ணது, அதனால அது நல்லா பண்ணி பாரு. நான் நம்புறேன். துருவ நட்சத்திரம் துருவங்கள் 16 அது வந்த உடனே அடுத்ததா பண்ண படம். ஆனா அது வந்து இன்ட்ரெஸ்டிங் டீசர். இரவா காலம். மாஃபியான்னு ஒரு படம் உடனே பண்ணாரு, அது எப்படி இருந்துச்சு? மாஃபியா உடனே பண்ணல மெய்யழகன், ரொம்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ணாரு. இல்லையே, துருவங்கள் 16 16 நினைக்கிறேன். மாஃபியா 18 19 வந்துருச்சு. இல்லையே, பாருங்க. இல்ல ஆமா, அந்த டைம்லயே வந்துருச்சு. இன்டர்வியூல வந்து அந்த வருஷம் வந்து மாஃபியாவும் வருது, அட்லி இது வந்து மெர்சல் வருதுன்னு நினைக்கிறேன். அப்ப போட்டு 2 பத்தி கம்பேர் பண்ணி போட்டு அட்லி பொலப்புடன் பொழந்துட்டு இருந்தாங்களே. ஞாபகம் எனக்கு அவர் பண்ண இன்னொரு படம் பிடிக்கும், ப்ராஜெக்ட் அக்னின்னு. சத்தியமா ஒரு படம் இருக்கு நவரசால, சூப்பரா இருந்துச்சு. புரியறதுக்கே பல மாசம் ஆச்சு எனக்கு அந்த படம். அதெல்லாம் புரிஞ்சுக்க கூடாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மெய். அப்படியே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு விட்டுறணும். அது எதுக்கு நீங்க போய் புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்றீங்க? சரி பிரகாஷ் ப்ரோ, பேட்டரியாட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், போய் பார்த்துட்டு வாங்க. பிரகாஷ் ப்ரோ, விஷால் ப்ரோ கேட்ட மாதிரி இந்த ஜனா எப்ப வருவாரு, ஏதாவது அறிகுறி தெரியுதா? ஜனநாயகனா விடுங்க, அவங்களே ஒரு டேட் சொல்லட்டும். அஜித் பல்தான் மாதிரி அவர் மைண்ட் செட்ல இருக்கிறதா பெட்ரு. அந்த சென்சார் சர்டிபிகேட்னு ஒரு சர்டிபிகேட் இருக்குல்ல, அத முதல்ல கையில வாங்கியதுக்கிட்டோம். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துருவாங்க. பல்தான் மாதிரி நாங்களும் படம் பார்க்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பல்தானும் படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆமா தானே பல்தான்? சோ அந்த படம் ஆனா பார்த்தவங்களுக்கு எல்லாம் அது ஓகே. ஆனா பார்க்காதவங்க வந்துட்டு அந்த படத்தை பார்க்கணும். ஏன் மெய்யழகன் சிரிக்கிறீங்க? இல்ல யாரு அவரா? ஓகே ஓகே. நீலகண்ட பகவன் கேசரி
பிரகாஷ் இது விஷால் ப்ரோ என்ன மாதிரிதான் ப்ரோ நிறைய பேர் இங்க பார்க்காம இருக்காங்க. கரெக்ட் மெட்டு அந்த கண்ணால் அடுத்து நாசியால சந்தானம் சொல்லுவாப்புல, எனக்கு அதான் மைண்டுக்கு வருது கொளுத்தான். இந்த ஹோஸ்ட் இருக்காருல ப்ளூ சட்டை போட்டு, அவரு கூட நான் பார்க்காம தான் இருக்காரு. அண்ணா கமெண்ட்ல ஒருத்தவர் பரணியும் பிரகாஷ் அண்ணனையும் டேக் பண்ணி பைக்கர் படம் ஓடிடில ரிலீஸ் ஆகிருக்கு பேசலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா யாராவது? இல்ல நான் பார்க்கல விஷால். சூப்பர், இந்த அரசியல் ப்ரோ வந்துட்டாரு. சூப்பர், அவர் பேசட்டும். இல்ல என்ன பார்க்கல அஜித் பால் தானே, அதை கேட்டுக்கிறேன். ப்ரோ ஜனநாயகன் லீக்டு இன்னும் பார்க்கல, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களை பாராட்டி. ஓகே இன்னும் பார்க்கல தானே? இன்னும் பார்க்கல ப்ரோ. மேயலன் பாத்துக்கோங்க, அவரும் இன்னும் என்ன மாதிரியே பார்க்கல. யார்? நானும் பார்க்கல. புரியுது புரியுது. பரணி கொஞ்சம் நம்புற மாதிரி தான் சொல்லுங்க பரணி. விஷால் நான் இதுக்கு மேல நம்புற மாதிரி சொல்றதுன்னா நாலு கெட்ட வார்த்தை முன்னாடி ஆட் பண்ணி தான் சொல்லணும் விஷால். ஒரு நிமிஷம், நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் நம்ப மாட்டீங்கன்றப்ப நான் அதை எதுக்கு நான் வந்துட்டு மறுபடியும் குத்தி இது பண்றது? என்னைய பத்தி என்னைய பத்தி ஒரு 4 பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், அது போதும் எனக்கு, அவ்வளவுதான். அது போதும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் அடிக்கிற மாதிரி பதில் சொல்றேன். இதுக்கப்புறம் பர்சனலா எவனுக்காவது ரோஷம் இருந்தா கேட்காதீங்க, அவர்கிட்ட பர்சனல் கேள்வி இதெல்லாம். தேங்க்யூ பரணி. இது பர்சனல் இல்ல விஷால், தேவையில்ல பரணி. நோ நீட் பரணி. அப்படின்னா என்ன சொல்றது அதுக்கு மேல? கரெக்ட் தான் அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா போதும். நாங்க எங்களுக்கு எதுக்கு தெரியும்? பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரு டவுட், இருக்கீங்களா? அவர் இல்ல போல. என்ன டவுட்னு கேளுங்க. யாரு இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இதுக்கு முன்னாடி சன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்களா? லைவ் பண்ணிருக்காங்களே, லைவ் பண்ணிருக்காங்க. சன் நியூஸ்ல இல்ல பிரகாஷ் ப்ரோ, சன் டிவில. சன் டிவில தாங்க பண்ணிருக்காங்க. ரிசல்ட் ஒரு தடவை என்னன்னா ரிசல்ட் சாதகமா வரல, டப்புன்னு வந்து சீரியலுக்கு மாத்திட்டாங்க. 10:30 மணிக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டே இருந்தவங்க 11 மணிக்கு எப்பவும் போல சீரியல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து அவங்க போடல. என்ன சொல்றீங்க? ரிசல்ட் 2011 தேர்தல் நினைக்கிறேன், சன் டிவில ஓடிட்டு இருந்துச்சு. காலைல 7:30 மணில இருந்து பூஸ்டப்பா இருந்தாங்க. ஒரு 8:30-9 மணிக்கு பாத்தீங்கன்னா செம பூஸ்டப்பா ஏத்தி மீண்டும் அரியணையில் திமுக அப்படின்னு போட்டு பயங்கரமா போட்டு அந்த மோஷன்லாம் போட்டு அந்த மோஷன் போஸ்டர் மாதிரி அவங்க ரெடி பண்ணுவாங்க. அப்பயே நம்மளாம் வந்து சன் டிவி ரெடிட்லாம் அவங்களுக்கு தெரியுமே. பயங்கரம் 9:30-10 மணிக்கு பீக்ல போயிட்டு இருந்துச்சு. 10 மணிக்கு ரூட் மாற ஆரம்பிச்சு, 10:30 மணிக்கு டோட்டலா ட்ரெண்ட் மாறிச்சு. இவங்க 11 மணிக்கு சீரியல போட்டாங்க டப்புன்னு. இந்த நம்ம ஸ்பேஸ் எப்பயாவது திடீர்னு அப்புறம் கட் பண்ணுவோம்ல டக்குன்னு, அந்த மாதிரி அவங்க டோட்டலா அதை மிஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சன் டிவில போடாம சன் நியூஸ்ல மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பேக் டு சன் டிவி. சன் டிவி ப்ரோமோ பார்த்தேன், இப்பதான் வந்துச்சு டிஎல்ல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். அது இப்ப 2 எலெக்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு எலெக்ஷன் ஃபுல்லாவே பண்ணாங்க, ஃபுல் டே பண்ணாங்க. ஒரு எலெக்ஷன் பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. பிரகாஷ் பிரவுன் மணி பத்தி கேட்டிருக்காங்க, பாத்தீங்களா அனௌன்ஸ்மெண்ட்? பிரவுன் மணி நான் அப்டேட் சொல்லும்போது சொன்னேனே, பரணி சொன்ன அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இல்ல அது எப்படி சொல்லிருக்காரு, கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, அது எப்படி இருக்கு அதை பத்தி நீங்க பாத்தீங்களா? இல்ல உண்மையா சொல்றேன், இன்னைக்கு நான் பாக்கல, சீரியஸா நான் பாக்கல. இன்னைக்கு வந்து நீங்க அந்த அப்டேட் போட டைம் தெரியல. படம் முடிஞ்சு வந்தேன், வந்துட்டு ஃபுல் டயர்டு. ஒரு 2 ஒர்க் இருந்துச்சு, ஒர்க்கு முடிச்சுட்டு செல்ல ஆன் பண்ணா ஒரு 475 மெசேஜ், அது பிளஸ் ஓகேவா, அதுக்கு மேல இருந்துச்சு. டப்புன்னு அந்த மணல் லாரி குறுக்க வராம இருக்கணுங்கிற மாதிரி வேகத்துல போட்டுட்டு போனேன். அதுல பாதி இது பார்க்கல, பாதி இதுதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில இது பார்த்தேன். என்னென்ன பார்த்தேன்னா, ஐயோ டப்புன்னு தெரியலையே, நிறைய வந்து 1-2 பார்த்தேன். பெட்டி ரிலீஸ் டேட்டே பாத்தீங்கன்னா 4 மணிக்கு வந்திருக்கும் போல இருக்கு. நான் வந்து போட்டதே 6:30 மணிக்கு மேலதான், 6 மணிக்கு மேலதான் போட்டேன். நிறைய அப்டேட் முன்னாடி வந்துட்டாங்க பாருங்கண்ணா. டாக்ஸிக் இல்லைன்னு டக்குன்னு பரவாயில்லையா, டாக்ஸிக் வந்துட்டாங்க. இப்ப எனக்கு என்னன்னா ஜூன் 4 அழகா கேவின் லாக் பண்ணுவான்னு பார்த்தா கேவின் விட்டான். இப்ப எப்ப இறக்க போறான்னு தெரியல. என்ன கேட்டா கரெக்டா விஜய் பர்த்டேக்கு வந்துடலாம். என்ன சொல்றீங்க பிரகாஷ்? பிரகாஷ் ப்ரோ, இந்த ஒரு படத்துக்கு ரூட் கிளியர் ஆயிருச்சு, இன்னொரு படத்தோட ரூட் எப்ப கிளியர் ஆயிருக்கும்? இந்த சர்தார் 2 அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சர்தார் 2 அது இந்த செகண்ட் ஹாஃபையும் தாண்டி போகும் போல இருக்கே. மார்ச்ல தாண்டி போகும்னு சொல்றீங்களா? மார்ச் செகண்ட் ஹாஃபையும் தாண்டி போகும். அடுத்த 6 மாசத்தையும் தாண்டி போகும்னா அடுத்த வருஷம்ன்றாரா? இல்ல புரியலையே, பாவம். எனக்கு இந்த இயர் 2 போதான்னு தெரியல, எனக்கு இயர் 2 போதான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி மார்ச்ல வந்துருமா பிரகாஷ்? எனக்கு இன்னொரு டவுட் ஒண்ணு இருக்கு. இந்த சூர்யா 46 இருக்குல்ல, அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூலைல ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன்.
ஆமா, நான் ஒரு என்ன நியூஸ் கதைன்னு பார்த்தேன். தெரியல. தெலுங்கு சேம்பர் வந்து ஏதோ ஒரு ரூல் போட்டிருக்காங்களா, இல்ல, அது கருப்பு ரிலீஸ் ஆகி காரணம் 5 அது மாசம் மட்டும் கழிச்சு தான். காரணமாங்கிறலாம் தெரியல. ஆனா என்னன்னா ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல, அது தள்ளி போகுமோ அப்படின்னு ஒரு சின்ன ஐயப்பாடு. ஆனா தள்ளி போன பிரகாஷ் செப்டம்பர் ப்ரோ, ஃபர்ஸ்ட் அப்படி வீக் ப்ரோ, பார்த்தா சூப்பர் டேட். கார்த்திக்கு கடைசியா ரிலீஸ் ஆனது மெய்யழகன் தான். இந்த வாவாத்தியார். இந்த படம் வந்து அதான் ப்ரோ. ஆனா இந்த படம் எடுத்து வச்சிருந்தது தானே. அப்ப நீங்க இதை லிஸ்ட்ல சேர்க்காதீங்க. இதுவே அந்த டைம்ல வந்திருக்க வேண்டியது. அப்படின்னா படம் எவ்வளவு நாளா அவருக்கு ரிலீஸ் ஆகாம இருக்கு இல்ல பாருங்க. இன்னொன்னு மார்ஷல் முன்னாடி வராதுன்னு நினைக்கிறேன். மெய்யழகன் ஷூட் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன் மார்ஷல்லாம். கருப்புல அது இருந்து முடியவும் முடியாது. மணி ஆமா, ஃப்ளோ நடுவுல வந்தாதான் கேட்டேன் மாசு பிரகாஷ் அண்ணன், கண்டினியூ ஆகும். ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு இப்பயே என்னன்னு ஸ்டாப் பண்ணி தான் இருக்கிறாங்க. அவர் அந்த லுக்லயே தான் இருக்கிறாரு. இன்னும் இப்பயே போகலையா? ஸ்டாப் பண்ணி தான் இருக்கிறாங்க. கருப்பு ரிலீஸ் ஆனா தான் அவங்க போவாங்க. கருப்பு ரிலீஸ் ஆகி அதுல கேஷ் ஃப்ளோ வந்தாதான் மார்சல் ஃபுல் ஷூட் கண்டினியூஸா போகும். பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு ஒரு எடிட் ஒன்னு பார்த்தேன். ஏகன் படத்துல இருந்து தலையோட சிரிக்கிற இது மட்டும் வச்சு ஒரு இது போட்டு ஒரு எடிட் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. அந்த சப்ஜெக்ட் அந்த எடிட் வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு போஸ்ட் போலாம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதை புக் மார்க்லாம் பண்ணி வச்சிருந்தேன். என்னவோ காலைல இன்னொரு எடிட் பார்த்தேன் திடீர்னு. அந்த இப்போ வந்து இப்ப சின்ன பிள்ளைல இருந்து இப்ப மாறுற வரைக்கும் ஒரு எடிட் ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்தேன், டக்குன்னு அதை போட்டு விஷ் பண்ணிட்டேன். அண்ணா தலை பத்தி தான் பேசுங்கண்ணா. ரொம்ப ஃபேவரட் ஹீரோ. சின்ன வயசுல கமல் பிடிக்கும் ஃபர்ஸ்ட், அப்புறம் அஜித் பிடிக்கும். அப்ப சின்ன வயசுல இருந்து குறிப்பிட்ட இப்படிலாம் தனுஷுக்கு ரசிகர் மன்றத்துல இருந்தேன் நான். மன்மதராசா படம், அதாவது சித்தா தேடி வந்தப்போ வந்து திருச்சியில முதல் தனுஷ் ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணது நான் தான். நானும் கூட சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து மன்மதராசா தனுஷ் ரசிகர் மன்றம்னு ஓபன் பண்ணோம். நாங்களே ஓபன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங் ட்ரையல்ல வெர்ஷனா வந்து விஜய்க்கு ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணியிருந்தோம். விஜய்க்கு ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணி எங்க ஏரியால போட்டிருக்கப்போ வந்து ஒரு கேங் வந்து இப்பெல்லாம் ஓபன் பண்ணக்கூடாது, நாங்க இங்க இவ்வளவு பேர் இருக்கோம், சீனியர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்ப நாங்க போட்டிருந்த பேனர்லாம் கிழிச்சிட்டாங்க. அதாவது பேனர் மீன்ஸ் அப்புறம் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி ஒட்டி அதுக்கு மேல பின்னாடி எழுதுவாங்க. தெரியுங்களா உங்களுக்கு, கையில எழுதுறதுன்னு ஒண்ணு இருக்கும், அதுலதான் எழுதுறது. அப்ப போட்டிருந்தா அவங்க என்ன பண்ணாங்க, ஒட்டதை கிழிக்க, நீ என்ன கிழிக்கிற போடா, நீ எனக்கு இனிமேல் வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தனுஷுக்கு ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணோம். நாங்க ஒரு 4-5 பேர் தான் அந்த இடத்துல. ஆனா எல்லாமே ஒல்லி குச்சியா இருப்போம். அப்ப கிண்டல் பண்ணுவேன், ஏண்டா உங்கள மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க உடனே அவனுக்கு ரசிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு போட்டுதாங்க. மன்மதராசா தனுஷ் ரசிகர் மன்றம் அந்த பேர்ல இருந்துச்சு. இப்படி எல்லாரும் எத்தனை ஃபேவரட் ஹீரோ இருந்தாலும் அந்த கமலுக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு எப்படி சொல்றது, பிடிச்ச ஒரு முகமா இருந்து எனக்கு வந்து அஜித். 2 ரீசன் அதுக்கு. ஒண்ணு வந்து வில்லன் படம். எத்தனையோ படங்கள், வாலி படம் சொல்லலாம், ஆனா வந்து மெயினா வந்து வில்லன் படம். ஏன்னா வில்லன் படம் பாக்குறப்ப டோட்டலா நான் வாலி படம் பார்த்து ரசிகரானேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் படம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கார்த்திக் அஜித் சேர்ந்து நடிச்சிருப்பாங்களா, ரோஜா பாட்டுலாம் இருக்குல்ல, டக்குனு படம் பேர் நான் மாட்டேங்க. ஐயோ, ஃபேவரட் படம் என்ன படம்னா? கார்த்திக், ரோஜா, அஜித் கெஸ்ட் ரோல் இருப்பாரு. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னா, ஆனந்த பூங்காற்று. இல்லங்க, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், கரெக்ட். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், அந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல அஜித் படமும் பிடிக்காது, கார்த்திக் படமும் பிடிக்கும். எனக்கு கார்த்திக் ரொம்ப பிடிக்கும் சீரியஸா. நான் இந்த லிஸ்ட் அதை அவரை மறந்துட்டே இல்லை. நான் தனுஷுக்கு முன்னாடி, அஜித்துக்கு முன்னாடி, கமலுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர்னா கார்த்திக். எனக்கு கார்த்தியோட மேனரிசம் ரொம்ப 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 பிடிக்கும். அவர் இந்த பாட்டு லிப் மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சிவாஜி சொல்லுவாங்க, லிப்சிங் பர்ஃபெக்டா இருக்கும் சிவாஜிக்கும்பாங்க. எனக்கு சிவாஜிக்கு ஈக்குவலா இல்ல சிவாஜிக்கு அடுத்ததுன்னா எல்லாரும் அஜித் சொல்லுவாங்க. எனக்கு ரெண்டுக்கு நடுவுல எனக்கு வந்து கார்த்தியை பிடிக்கும். பழைய நடிகர் கார்த்திக், நவரசநாயகன். அவர் பாடினாருன்னா அவரே பாடின மாதிரி இருக்கும். ரொம்ப எனக்கு அவரோட மேனரிசம் எல்லாமே பிடிக்குமா. அதனாலே அவர் அந்த படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுல அஜித் கெஸ்ட் ரோல் பண்ணிருக்கும் போது அந்த படம் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அஜித் மேல எனக்கு அந்த படம். ஏன்னா நம்ம பிடிச்ச நடிகர் படத்துல அவர் இருக்கிறாருங்கிற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல பிடிச்ச நடிகர்னே தெரியாது கார்த்திகை, ஒருத்தர் ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி தான். அப்ப அதுக்கப்புறம் வந்து வாலி பார்த்தேன். வாலிக்கு அப்புறம் வந்து வில்லன் தான் டோட்டலே ட்ராக் மாத்திருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த படம் வந்து இயல்பாவே எப்படின்னா, இந்த கமல் ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, கமல் ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். எப்படின்னா கமர்ஷியல் படமே பண்றது இல்லை. ஆனா கமர்ஷியல் படம் பக்காவா பண்ற ரஜினியை நிறைய பேருக்கு பிடிக்காது கமல் ரசிகர்களுக்கு. இப்போ உதாரணம் சுருக்கமா சொல்றேன்னா, அஜித் ரசிகர் நிறைய பேருக்கு விஜய் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா பிடிக்கும். ஆனா நிறைய பேர் வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்கல்ல. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜய் பண்ற எல்லா விஷயமும் பிடிக்கும், ஆனா விஜய் மாதிரி இன்னொரு ஆள் பண்ணா ரொம்ப பிடிக்குவாங்க. அப்ப உதாரணமா சிவகார்த்திகேயன் எடுத்துக்குவோம். அஜித் ரசிகர்களுக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும், விஜய் பண்ற எல்லா விஷயமும் பிடிக்கும், ஆனா விஜய் பண்ணா பிடிக்காது. அதே மாதிரி இன்னொரு ஆள் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு ஆள் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் பிடிக்கும். இது வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்களான்னு தெரியல. இதான் நான் பேசிக் சைக்காலஜியா பாக்குறேன். ஒரு பிடிச்ச நடிகரோட ரசிகர் ஒருத்தர் பிடிக்காத ஒரு நடிகரை ரசிக்க முடியல அப்படின்னா அவரை மாதிரியே பண்ற இன்னொரு நடிகரை ரசிப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு சைக்காலஜி இருக்கும். அந்த மாதிரி அப்ப வந்து கமல் ரசிகர்களுக்கு வந்து ரஜினி மாதிரி கமர்ஷியல் படம் பண்ணணும் ஆசை. ஆனா ரஜினி பண்ணல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா இன்னொரு யாராவது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிட்டு இருக்கும்ல. அந்த கட்டத்துல ரஜினியோட ஸ்டைலு கமலோட நடிப்பு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கிறது அஜித்துக்கு அந்த இடத்துல வில்லனுக்கு இருக்கும். கமல் மாதிரி அவரால் நடிக்கவும் முடியும், ரஜினி மாதிரி ஸ்டைலாவும் மாசாவும் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த படம் அந்த கேட்டகரி அப்பதான் வந்து அந்த வில்லன்ல செட் ஆச்சு. அங்கதான் நமக்கு வந்து அதை ஒரு மொமெண்டா ஆஹா அப்படின்னு தியேட்டர்ல என்ஜாய் பண்ற மொமெண்ட்ல ஆரம்பிச்சு வாலி வில்லன் அப்படியே போய் நம்மளோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிமா வந்து முகவரியும் வரலாறும் வந்து நினைச்சு இப்போ வரைக்கும் நம்ம பேசணும். ஒரு தடவை சொன்னதுதான், இருந்தாலும் வரலாறோட ஃபர்ஸ்ட் ரூபா பார்க்க முடியாது. அதுதான் படம் நமக்கு பீக்கு. மங்காத்தாவோட அதை பீக் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல என்னன்னா பில்லா 2ல கூட இருந்துச்சு. ஆனா பில்லா 2 நிறைய பேருக்கு பிடிக்கலாலும் நமக்கு ஃபேவரட் ஃபிலிம். ஆனா அந்த அஜித்ல திரும்ப பார்ப்போமா பார்க்க முடியலையாங்கிற வருத்தம் தான் இப்ப இருக்கு. எப்படின்னா அவர் நினைச்சது இதுதான், ரசிகர்கள் வந்து படம் பார்க்கல பார்த்துட்டு போயிரு அப்படின்னு. இப்ப தனுஷ் நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்கல்ல. இப்ப நான் ஆதி நேற்று ரிவ்யூ போட்டிருக்காரு. அந்த ஆதி ரிவ்யூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, உனக்கு வயசு 40 தான் ஆகுது, ஆனா நீ என்ன பண்றன்னா ரஜினி 70 வயசுல பண்ற ஒரு பூமர் தனத்தை நீ பண்ற ஸ்கிரீன்ல, ஆஃப் ஸ்கிரீன்லயே அதை பண்ற. ஜோடியா நடிச்ச பொண்ணு வந்து தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றது அப்படிங்கிற மாதிரி நீ ரொம்ப அந்த மெச்சூர், அவ்வளவு மெச்சூர்ல இருக்க. நீ இயல்பா இரு, ஜாலியா இரு, ஃப்ரெண்ட்லியா இரு, அதே மாதிரியே படத்துல ஜாலியா இரு, எப்பவுமே சீரியஸ் ரோல் பண்ணாதுன்னு சொல்லி போட்டிருந்தாரு ஆதி. கிட்டத்தட்ட அது மாதிரிதான். எப்படின்னா அஜித் வந்து இந்த பூமரத்தனம்லாம் இல்லாம இன்னைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் எதிர்பார்க்கிற, ஆனா ஏகப்பட்ட நடிகர்கள் செய்ய தேங்கிற பல விஷயத்த அப்பையில இருந்தே பண்ணவர். பேரா இருக்கிற ஆக்டர் வந்து மாசா செட் ஆக மாட்டாருன்னு சொல்லுவாங்க, அவர் பண்ணாரு. மாசா அப்பீலா பண்ணாரு. பேரா இருக்க ஆக்டர் வந்து வில்லத்தனம் பண்ணா எடுபடாது, அவங்க என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா அது வந்து மக்களுக்கு வந்து அது பயமுத்தாது அப்படிம்பாங்க. ஆனா அவர் அப்பயே பயமுத்துங்க 99லயே பண்ணாரு. அதே மாதிரி டபுள் ஆக்ஷன் அப்படின்னா வேற லுக்ல இருந்து உங்களுக்கு வந்து வெரைட்டி காமிக்கணும், நீங்க வந்து லுக்குக்கு மெனக்கட்டணும் அப்படிம்பாங்க. ஆனா அவர் என்னன்னா சேம் லுக்கு சேம் அப்படியே ஒரு சின்ன இன்ச்சு கூட மாறாம வாலில வந்து பயங்கரமா மாட்டி விட்ட ஆளு. அதுக்கப்புறம் வந்து இப்ப நேற்று இப்ப ஆதி ரிவியூல சொன்னார்ல தனுஷ்க்கு என்னெல்லாம் சொன்னாரு, அதுக்கு ஆப்போசிட்டா எப்படின்னா வந்து மங்காத்தா பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ, ஆனா வந்து முழுக்க வில்லன். அந்த வில்லன் வந்து பக்காவா பண்ணிருப்பார்ல. எப்படின்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி கிடையாது, அதுக்கு ஒரு காரணம் கிடையாது, அதுக்கப்புறம் திருந்த மாட்டான். அவன் அவன் கெட்டவன் அவ்வளவுதான். அது பீக்ல இருக்கும்போது பண்றதுக்குல அந்த சமயம் அவர் வந்து கரெக்டா பில்லா அந்த இதெல்லாம் பயங்கரமான ஒரு இதுல போகும்போது 2017 அவர் அப்படி ஃபேன்ஸோட உச்சம் அந்த கட்டத்துல அது பண்றாருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவரே பண்ணிட்டா அப்படி. இப்ப தனுஷ் இப்ப 40 வயசுக்குள்ள இவ்வளவு அவரு கொள்ளையடிக்க போனாரா, கொள்ளையடிச்சிட்டு போறோம், திருடிட்டு போறோம், அவ்வளவுதான். அதுக்கு அந்த கதையை அப்படியே போலாம்ல. கடைசி அந்த ராபின்குட் பாணியில போறது இருக்கு, எத்தனை பேர் எடுப்பாங்க, ஏன் அது அந்த இதுக்கு போறதுன்னு இருக்குல்ல, அது போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்பயே. எதுக்கு இதை சொல்றேன்னா அப்பயே அப்படி பண்ண ஆளு எத்தனை பிரேக் இது பண்ணிருக்காரு, எத்தனை இதை வந்து மித்தெல்லாம் பிரேக் பண்ணி வந்த ஆளு. இப்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரசிகர்களையும் அவர் பழக்கப்படுத்திட்டாரு, ஆசைப்பட்டதை நகர்த்திட்டாரு. ஏன்னா வந்து நேற்று சொன்ன மாதிரிதான் 2011 பீரியட் வரைக்கும் பாத்தீங்கன்னாலோ இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே நம்ம இந்த டேக் ட்ரெண்ட் பண்ண போறோம், இந்த டேக் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, வேர்ல்டு வைட் நம்பர் 1 ட்ரெண்ட், காமன் டிபி ரிலீஸ் பண்ண போற, காமன் டிபி கான்டெஸ்ட் வைக்கிறீங்க, காமன் டிபி ஒரு செலக்ஷன் ஆயிட்டாரு, இவர் டிபி வைக்க போறோம்னு சொல்லி செலக்ட் பண்ணி அவர் இன்னொரு 100 பேரை செலிபிரிட்டி ரிலீஸ் பண்ணி அதை எல்லா ஃபேன்ஸும் வச்சு சில செலிபிரிட்டிஸும் அதை வச்சு அதெல்லாம் பயங்கரமா போய் ட்ரெண்டிங் காலைல இருந்து சாயம் வரைக்கும் போய் நான் எங்க பர்த்டேக்கு நான் இவ்வளவு டேக் போட்டிருக்கோம், உங்க பர்த்டேக்கு இவ்வளவு டேக் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப பர்த்டேன்னு சொல்லி யாராவது சொல்லிதான் ஞாபகப்படுத்துற மாதிரி ஆக்கி விட்டாரு. அதுதான் அவர் ஆசைப்பட்டாரு, நடத்திட்டாரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்க சொல்றது இல்ல. ஜாலியா எப்படியோ அவர், ஆனா அவர் சந்தோஷப்பட்டதா ஜாலியா இருக்காரு. அவர் பிடிச்ச ரேசிங் பயங்கரமா போறாரு, ஃபேமிலியும் பயங்கரமா பாத்துக்கிறாரு. அப்பப்ப அவருக்கு பிடிச்ச அந்த படத்துக்கும் போறாரா, ஜாலி. இதே மாதிரி எப்பயாவது ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்ச ரசிகர்களுக்கு, உங்களுக்கு பிடிச்ச நீங்க செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச ரசிகர்களுக்கு ஏதோ அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பிரகாஷ் இது மாதிரி சொல்றீங்க, வட சென்னை மாதிரி நல்லா இருக்கியானே, நல்லா இருக்கேன் ஆனா நான் நல்லா இல்ல உண்மையில அவர் ஆசைப்பட்டது நடத்திட்டாருங்கிறப்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் நம்ம இப்ப இவ்வளவு சொன்னோம்ல, இப்ப வாலியில எடுத்துங்க, வாலியில இருந்து நம்ம இப்ப வில்லன்ல இருந்து வரலாறு இதெல்லாம் இப்ப அவர் நிறைய பேரால பண்ண முடியாதுன்னு சொல்றது அவர் பண்றாருல்ல. அது அப்படி நம்ம எப்பவுமே பண்ணாத ஆட்கள், அதாவது இன்னைக்கு இப்ப ட்ரெண்டுங்கிறத இப்பதான் பேசிட்டு இருக்கோம். அப்ப ட்ரெண்டை பிரேக் பண்றதுன்றத எப்பயோ பண்ணாலு இப்ப எல்லாரும் அதை தான் வித்தியாசமா பண்றாங்க. ஆனா இப்ப அவர் எதுவுமே பண்றது இல்ல. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த பில்லா 2ல ஒரு வன்முறை எல்லாம் இருக்கும், அந்த வன்முறை இப்ப ஃபேமஸ், இப்ப அதான் ஃபேமஸ். கையில கத்தி குத்திக்கிட்டே ரத்தம் வரணும், தெரிக்கணும், பயங்கரமாக்கும் போகணும், படம் கதை இருக்கா இல்லையா அப்படி தெரிச்சு ரத்தம் போயிடணும், அப்படியே குத்திக்கிட்டே பாக்குற ஆடியன்ஸ் டேரக்டர் கூட ஹீரோனா அதான் பண்றாங்க. அது இப்ப இந்த அருண் மாசன் எடுக்கிற படமா இருக்கட்டும், இல்ல லோகேஷ் கனகராஜ் நடிக்கிற படமா இருக்கட்டும், எல்லாருமே அதுதான் பண்றாங்க. இன்னைக்கு ட்ரெண்டே அதான், எல்லாம் KGF அப்புறம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா அப்பயே நான் சொல்றது என்னன்னா 99ல வாலியில வில்லன் அடிச்சாலு,
2011 முழுக்க முழுக்க கதையே பேக் ஸ்டோரியே இல்லாம காரணமே இல்லாம வில்லன் நடிச்சாலு, 2012லயே இப்படி ஒரு ஃபுல்லா ஒரு ரா ஆக்ஷன்ல நடிச்சாலு, இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறது அதுதான். வில்லன் அடிக்கிறது ட்ரெண்ட், நெகட்டிவ் ஸ்டைல் அடிக்கிறது ட்ரெண்ட், ஃபுல் ஆக்ஷன் அடிக்கிறது ட்ரெண்ட், எதையுமே விட்டாரு. ஆனா இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, இந்த சோசியல் மீடியால ஆக்டிவா பயங்கரமா இருந்தது அவருதான். அதான் சோசியல் மீடியா இல்லைன்னு சொல்லுவாங்க. அவர்தான் அந்த வேலையை பயங்கரமா இருந்து ஃபேன்ஸ் வந்து பூஸ்டப்பா இருந்து பயங்கரம். அந்த அந்த குறிப்பிட்ட பீரியட் சொல்ல போனா 2008ல இருந்து 2012 வரைக்கும் வச்சுக்கோ. அந்த 2008ல இருந்து 2012 இந்த டைமுக்கு ஒரு 4-5 வருஷம் இருக்குமா. இந்த 4-5 வருஷமும் சோசியல் மீடியால ஃபுல் ஆக்டிவா இருந்தது அவர் தான். சோசியல் மீடியா கவனிச்சது அவர் தான். சோசியல் மீடியா பீக்ல போய் அதுல உள்ள எல்லா ரெஸ்பான்ஸையும் எடுத்துக்கிட்டு பயங்கரமா பண்ணது அவர் தான். வேற வேற ஐடியில இருப்பாரு, எல்லாமே தெரியும். அந்த வெப்சைட்லாம் அந்த அஜித் ஃபேன்ஸ் கிளப்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல அவரோட அன்சீன் இமேஜஸ் நிறைய வரும், பயங்கரமா இருக்கும். ஸ்டார் அஜித் ஒரு பேஜ் இருக்கும், வசந்த் வசந்த் நினைக்கிறேன். அவரு தான் சூப்பரா அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுவார். அஜித் கூட திருப்பதிக்கெல்லாம் போவார் அவர். ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாரு, அந்த வசந்த்ங்கிறவர் வந்து அவருடைய பர்சனல் எல்லாம் பார்க்காம ஃபேமிலி பார்க்காம கூட முழுக்க முழுக்க அஜித்னு பார்க்க ஆரம்பிச்சார். அப்பதான் இவர் கொஞ்சம் நம்ம ஒரு மாதிரி ஆயிட்டாரு. என்னடா இது நம்ம ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஒரு ஐடியா கொடுத்து ஒரு இது பண்ணா அது ஓகே. ஆனா முழுக்க முழுக்க அவ இதையே பண்ணி அவன் வாழ்க்கை அவர் ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் பயங்கரமா போயிட்டு இருக்கிறாரு. அவரை போய் நமக்கு எடுத்து விட்டோமோ அப்படின்னு ஃபீல் ஆயிட்டாரான்னு தெரியல. அதை நிறுத்தினாரு. அப்படியே ஒவ்வொருத்தரா கட் பண்ணிட்டு வந்தாரு. ஒவ்வொருத்தரா கட் பண்ணி கட்டல அவர் சோசியல் மீடியா கட்டாயி போயிட்டாரு. அப்புறமேட்டு என்ன உண்மை நிலவரத்துல கட்டாயி போயிட்டாரு. ரியல் வேர்ல்டுல இருந்து இன்னொரு வேர்ல்டு இருக்குல்ல, நம்ம நிறைய சொல்லுவோம் பேரலல் வேர்ல்டு, அப்புறம் மல்டிவர்ஸ், அந்த மாதிரி அவர் வேற உலகத்துக்கு போயிட்டாரு. அந்த என்னன்னா அது ஒரு வழி பாதை ஆயிடுச்சு. தலைவா படத்தை சத்யராஜ் சொல்ற மாதிரி இது ஒரு வழி பாதை, வந்தா திரும்ப போக முடியாது. போனவர் திரும்ப வரவே இல்லைங்கிறத வருத்தம். அதனாலதான் சொல்றேன், வடச்சென்னை மூமெண்ட்ல கூட சொல்லல. அதனால போனவரையும் அது ஒரு வழி பாதையில போயிட்டீங்க போல இருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல, அதுலயாச்சும் ரூலை பிரேக் பண்ணி திரும்ப வாங்க. ஏன்னா ஒரு வழி பாதையில ரிட்டர்ன் வரக்கூடாதுங்கிறதுலாம் ஓகே தான். ஆனா அதுலயாச்சும் ரூலை பிரேக் பண்ணி வாங்க. வந்தீங்கன்னா தான் நீங்க மெயினா பண்ண முடியும். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது, சினிமாங்கிறது ஏமாத்து வேலை தான். சினிமாங்கிறது ஒரு மாய பிம்பம். சினிமாங்கிறது மேக்கப் பண்றது. சினிமாங்கிறது சொல்ல போனா அந்த கூத்தாடி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கூத்தாடிக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. கூத்தாடிக்கு அழகு வந்து மேக்கப். அந்த மேக்கப்னு நீங்க நீங்க போட்டு கிரீம் அப்புங்க அப்படி எப்படிங்கன்னு சொல்லலாம். ரியாலிட்டி என்னன்னா அந்த டை அடிக்கிறது, அதுக்கு அழகா காஸ்டியூம் செலக்ஷன் பண்றது. ஒரு படத்துல ஒரே காஸ்டியூம் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே காஸ்டியூம் வருது. அதுக்கேற்ற மாதிரி கதையை தேர்ந்தெடுத்துக்காரு. நம்ம என்னன்னா நீங்க சொல்லலாம் கதைக்கேற்ற மாதிரி நடிக்க முடியும், பேங்க்ல என்ன 100 காஸ்டியூம் மாத்த முடியும் கேட்கலாம். நீங்க அந்த கதையை தேர்ந்தது காரணமே ஒரே காஸ்டியூம்ல முடிச்சிடும் தானே. அந்த மாதிரிலாம் இல்லாம ஜாலியா ஒரு பயங்கரமா எப்படி இந்த குட் பை டேக்ல ஒரு 100 ட்ரெஸ்ஸை போட்டீங்களோ. மங்காத்தா பாத்தீங்கன்னா தெரியும், மங்காத்துல ஒரே காஸ்டியூம் தான். படத்துல செகண்ட் ஹாஃப் பூரா ஒரே காஸ்டியூம் தான் வரும். அந்த பச்சி ஓப்பன் பாட்டில் முடிச்ச உடனே அந்த வர்றதுதான், அந்த கிரே கலர் ஷர்ட் போட்டு வர்றதுதான். ஆனா அதுக்கு நடுவில் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மங்காத்துல வெங்கட் ஆசைப்பட்ட எல்லா காஸ்டியூமும் பாடா பிள்ளையாடல போட்டு விட்டுருவாரு. அது அந்த மாதிரி ஒரு பாட்டு, அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ஃபேன்ஸுக்காக நிறைய விஷயங்கள் யோசிச்சா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இல்லைன்னா இப்ப உலகம் வேற உலகம் போயிட்டு இருக்கு. அவர் டைலாக் தான் திரும்ப சொல்லணும், உலகம் மாறிக்கிட்டு இருக்கு அண்ணாச்சி, நம்ம புதுசா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், நம்ம காணா போயிடுவோம், அவ்வளவுதான். நான் பிரகாஷும் இந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த ரேண்ட் ஒண்ண பண்ணிடுறாரு. ஒரு ஒரு அரை மணி நேரம் நான் ரேண்ட் பண்ணிட்டு போயிடுறேன், குழம்பிட்டு போயிடுறேன், ஆசை தீரேன். ஆனா நீங்க இவ்வளவு எல்லாம் இன்னும் எதிர்பார்க்கறீங்கன்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப கிளம்பி ஷூட்டிங் வந்தாலே போதுன்ற மாதிரி தான் இருக்கு. அவர் அநியாயத்துக்கு இல்ல அது நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. இப்ப நான் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி படம் ரிலீஸ் ஆனா டக்குனு வந்து குமிஞ்சிருவாங்க. நான் அவங்களுக்கு அவங்கள மாதிரி கேட்க போறேன். நம்ம என்னன்னா நீங்க ஒரு படம் நடிச்சாலும் போதும், நான் சொன்ன மாதிரி லிஸ்ட்ல ஒரு படம் நடிச்சிருங்க. நான் சொல்றது அவங்கள மாதிரி படம் நடிச்சா போதும்னு கேட்க வரல. ஒரே ஒரு படம் நடிச்சாலும் நான் சொன்ன மாதிரி லிஸ்ட்ல அந்த செக் பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டாலே போதும். எனக்கு அது போதும். பழைய அஜித், நான் 99ல பார்த்த வாலி அஜித்தோ, முகவரி அஜித்தோ, மங்காத்தா அஜித்தோ, வரலாறு அஜித்தோ இப்படிலாம் கேட்கல. அதுல 1% அஜித் பார்த்தா போதும் உழைப்பு ஸ்கிரீன்ல. ஏன்னா இப்போ ஆதிக் படம் தான் சூஸ் பண்ணிருக்காருன்றப்ப எனக்கு தெரிஞ்சு அது ஓரளவுக்கு மினிமமும் வந்துரும்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கேட்டதெல்லாம் வந்துரும்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா ஷூட் அவர் அந்த சம்பளத்துக்கு கட்டுப்பட்டு இறங்கி வந்தாதானே முடியும். ஏன்னா இப்போ நீங்க ஒரு 180 கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் வேல்யூ 170 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு இடத்துல அவங்க வந்து ஓகே வந்துருவோம், 175க்கு வந்துருவோம்னு முடிப்பாங்க. இல்ல நீங்க 180 கேக்குறீங்க, மார்க்கெட்டோட வந்து 150 இருக்குன்னா அப்ப கூட வாய்ப்பு இருக்கு 165ல வந்து நிற்பாட்டிடுவாங்க. ஆனா கிட்டத்தட்ட மார்க்கெட் வேல்யூக்கும் டிமாண்டட் வேல்யூக்கும் கிட்டத்தட்ட 70-80 டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, நான் தான் சொல்றேன், இப்ப தமிழ் சினிமால இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸ் கிட்டயும் போயிட்டு வந்துருச்சு அந்த ப்ராஜெக்ட். எல்லாரும் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு சரி பேசி பாக்குறோம், ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு போயிட்டு ஏங்க நாங்க உங்ககிட்ட அப்படியே அறிக்கையே சமர்ப்பிச்சிடுறோம் என்ன இருக்குன்றத, மார்க்கெட் என்னவா இருக்குன்றத பண்ண முடியாதுங்க இப்ப அப்படின்றாங்க. பட் ஆனா எனக்கு இந்த ஓடிடி கிராஷோட இதை அவரால் ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி எல்லாம் அவ்வளவுலாம் எப்படி கம்மி பண்ணிட்டு நம்ம படம் பண்ணி தர முடியும்ன்றதோடு போயிட்டாரு. இன்னொன்னு அப்படி இல்லைனாலும்
இந்த விக்ரம் இப்ப இறங்கி வந்தார்ல, 1.5 வருஷம் வெயிட் பண்ணாரு, அதுக்கப்புறம் திருப்பி இறங்கி வந்தாரு இப்ப சம்பள விஷயத்துல. அந்த மாதிரி அட்லீஸ்ட் வருவாங்க. பட் இவருக்கு அந்த பேஷன் படம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஜோனு போயிடுச்சுன்றதுனால அவரு சரி இதுக்கு வந்தா வரட்டும், பண்றப்ப பண்ணுவோம் அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டாப்ல. பிரகாஷ் ப்ரோ, உங்களை தான் ஒரு 2 3 நாளா தேடிட்டு இருக்காங்க ஆதி ப்ரோ. ஏன் என்ன வேணும்? என்ன பண்ண தேடிக்கிட்டே இருந்தேன். ஏன் சார் நான் என்ன கொலை பண்ணேன்னா இல்ல கொள்ளை அடிச்சேன்? நான் எதுக்கு தேடுறீங்க? உங்களை தேடிட்டு இருந்தாங்க. எதுக்காகனா நேற்று வந்து கரப்படம் பார்த்துட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு ரிவ்யூ வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ், ஆதி வந்து ஷோ டைம் போட்டுட்டு போனாரு, 7 மணி நேரம் ஆச்சு ரிவ்யூ வரல, என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல உங்க லிங்க் அனுப்பிச்சு விட்டு ஆதி வந்து ஷோ டைம் போட்டு போனாரு, இந்த படத்துக்கு ரிவ்யூ போடல, நீங்க அவர் ஸ்பேஸுக்கு வருவாரு, ஸ்பேஸ்ல கொஞ்சம் விளக்கம் கேளுங்க அப்படின்னாங்க. ஸ்பேஸுக்கு நேற்று வந்த சில ஆட்களும் உங்கள்கிட்ட அந்த விளக்கம் கேட்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரிவ்யூ போட்டீங்கிறத நான் பார்த்துட்டேன். அந்த ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து டீட்டெயில் கேட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு சில பேர் வந்து சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு சில பேர் அந்த காரை பத்தி சில விஷயங்கள் நிறைய பேர் கேட்கணும்னாங்க. அதுதான் இல்ல பிரகாஷ், எனக்கு நேற்றுக்கு நான் என்ன நினைச்சேன், படம் பார்த்தோன்னே தோணுச்சு, இந்த இப்போ ஒரு படம் அவுட் ரைட்டா இது குப்பை படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திட்டி விட்டு போயிடலாம். இல்ல ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு ட்வீட் போட்டுலாம். நான் நினைச்சேன் இந்த எப்பவுமே சில படங்களுக்கு நான் கொஞ்சம் பெருசா எழுதுவேன். அப்படி எழுதணும் அப்படின்னா, ஏன்னா இது ஆக்சுவலா என்ன பிரச்சனை இல்லைன்றதை நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் சரி வீட்டுக்கு வந்துட்டு பொறுமையா. இன்னொன்னு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஒரு தலைவலி இருந்துச்சு, அப்படி தூங்கிட்டேன். ட்விட்டருக்கே வரல நான் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா தான் ட்விட்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி உட்காந்து எழுதி பொறுமையா எழுதி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா உட்காந்து. நீங்க படிச்சீங்களே, படிச்சப்ப அது ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு கேட்க படிச்சேன்னா நான் இங்க இதை படிச்சேன்னு சொன்னேன். இல்லண்ணா இது ஃபுல்லா தெரியும்டா, எனக்கு கொஞ்சம் ஹோப்ஸ் இருக்கா, ஹோப்ஸ் நீங்களே ஏதாவது மாறி இருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி? அப்படி இல்ல நான் அவரை தெரியும் தான் சொன்னேன், நான் அந்த ரைட்டரை தெரியும் எனக்கு அப்படின்னு தான் சொன்னேன். இந்த கதை தெரியாது. அவர் என் ஃப்ரெண்டுடா, ரைட்டர் என் ஃப்ரெண்டு. சரி, அவர் கூட அந்த ரைட்டர் கூட நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அப்புறம் நேற்றுக்கு நான் ஆக்சுவலா இங்க இந்த ரிவ்யூல என்னெல்லாம் போட்டேனோ அதெல்லாம் நான் அவருக்குமே தான் கால் பண்ணி சொன்னேன், எனக்கு இது வந்து இதெல்லாம் ஒர்க் ஆகல, எனக்கு படம் ஒர்க் ஆகல, இதெல்லாம் தான் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு. ஆனா கதை பத்தி அவர் எதுவும் சொல்லல, இந்த கதை பத்தி எனக்கு எதுவும் சொல்லல. ஏன்னா ஆப்வியஸா இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், நம்ம கொஞ்சம் கேட்டோம்னா கூட அப்புறம் தியேட்டர்ல பார்க்கும்போது நமக்கு ஒண்ணுமே இருக்காது. சோ அதனால பேச்சு வாக்குல ஏதாவது வரும்போது கூட இல்ல சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியாதா கரை பத்தி? எனக்கு கரையோட லைன் தெரியும், ஆனா ஸ்கிரிப்ட் தெரியாது, அவுட்லைன் தெரியும். இன்னைக்கு ட்ரைலர் அன்னைக்கு கூட இது பிளாட் கிடையாது வேற ஒன்னு சொல்றீங்க. அதான் சொன்னேன், லைன் தெரியும் படத்துல இருந்துச்சு. ஆஹா, ட்ரெய்லர்ல வந்து இது இருக்காதுல்ல, இந்த வாண்ட் எதுக்காக அதெல்லாம் பண்றான்றது. அதெல்லாம் அன்னைக்கு நம்ம பேசும்போது சொன்னேன், வாண்ட் வந்து அது கிடையாது அப்படின்னு. இந்த அப்பா வீட்டை விட்டு போயிடுவான், திருப்பி வீட்டுக்கு வந்திருப்பான், அவங்க அப்பா இறந்து போயிடுவாருன்றதுதானே அதோட இது. சோ அப்பாவோட பணத்தை வந்து புதைக்கணும் ஒரு இடத்துலன்றதுக்காக தான் இவன் இவ்வளவு பண்ணிட்டு இருப்பான்ற அந்த மேட்டர் வந்து எதுலயுமே வரல. ரவிக்குமாருமே செத்து போயிடுவேன்றது எதுலயுமே சொல்லலையே. இல்ல தோழர், நீங்க ஏன்டா ஒரு நாள் ஆயிடுச்சுலடா, இவ்வளவு நாளா சொல்லாம இருப்பேன். இன்னைக்கு நீங்க வந்ததுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டுனாங்க. 3ஆவது நாள் ஸ்பாய்லர் பேசுவோம். அப்படியா? எனக்கு என்னன்னா, எனக்கு படமா எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. போறதுல எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சோ அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகல. இது வந்து கொஞ்சம் ஆஃப் தான் எனக்கு. அப்புறம் ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். பட் எனக்கு என்னன்னா, மெயின் ப்ராப்ளம் வந்து தனுஷுக்குன்னு ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்ப எல்லா கதைக்குமே ஒரு செகண்ட் ஆங்கிள் வேணும். பட் அது எல்லாமே கிட்டத்தட்ட தனுஷோட இந்த கருணா சொல்லுவார்ல, ஏன் டமாட்னு நீனு இதே உங்க அப்பாட்ட போட்டுனா அடி பிச்சுட்டு வரவனே அப்படியே பார்த்தா அவர் ரொம்ப பாசமா இருக்காரு. அப்புறம் இந்த இவங்க வந்து மமிதா வந்து கோவப்படுறாங்க, யூ பிளடி சீட், ராக்கெட் ராஜா ஒரு திருடனா அப்படின்றாங்க. பார்த்தா அடுத்த சீன்லயே திருப்பி அவங்க ஓகே பரவாயில்ல லவ் பண்ணிட்டேன் என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஜோனுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் இன்னொரு சீன்ல திருட போயிட்டியா திருப்பி நீங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு காரணம் சொன்னோன்னே சரி நல்ல காரணமா தான் இருக்கு நான் கன்வின்ஸ் ஆயிடுறேன் அப்படின்றாங்க. அப்புறம் திருப்பி சுராஜ் வந்து அதே மாதிரிதான் இருக்காரு, அவரும் கன்வின்ஸ் ஆயிடுறாரு. அவங்க அம்மா வந்து கோவப்பட்டு உள்ள போய் கதை தான் முடிக்கிறாங்க இவர் சொன்ன உடனே. அப்புறம் திருப்பி அவங்க கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ஏப்பா இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியப்பா நீனு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. நீ எதுக்கு பார்த்துருக்குற அப்படின்ற மாதிரி
எனக்கு எனக்கு அது எல்லாமே ரொம்ப இதுவாச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கூட ஆக்சுவலா அவ்வளோ இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு வந்து ஓகே நல்லா இருக்கு, ஓகே போகுது அப்படியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. குட்டி செகண்ட் ஹாஃப் எதுவும் சொல்லாதீங்க, ஸ்பாயிலர். சொல்ல மாட்டேன். பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் மாதிரி அவன் பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சு போய் அடிச்சிட்டு இருக்காப்புலன்ற மாதிரி இருந்துச்சு, கொள்ளையடிச்சிட்டு இருக்காப்புலன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு அது ஒரு என்ன சொல்றது, அண்ட் ஆல்சோ எனக்கு பொலிட்டிக்கலாவே சில இஷ்யூஸ் இருந்துச்சு. முதல்ல எனக்கு இந்த இன்னொரு இதுங்க, இந்த பேங்குக்காரங்க வந்து இது பண்றாங்கன்னு சொன்னா பரவாயில்ல. நான் இந்த படம் மட்டும் சொல்ல, பொதுவாவே சொல்றேன். பேங்க்ல வந்து அசிசியமா பேசுவாங்க, சில நேரம் திட்டுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க வந்து தப்பு அதுன்னு சொன்னா பரவாயில்ல. ப்ராப்பரா ரூல் படி ஜப்தி நோட்டீஸ் அனுப்புறோம் இதுன்றதையோ, அவங்க வந்து அசிசியமா எதுவும் பேசின மாதிரியோ இது பண்ண மாதிரியோ தெரியல. அவங்க வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க, கரண்ட் என்னாச்சு இது என்னாச்சுன்னு கேட்டுட்டு தான் இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. அது அப்புறம் வட்டிக்கு கொடுக்குற அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு இப்ப தாய் கல்வி மாதிரி படத்துல பயங்கரமா குவாலிஃபை பண்றாங்க வட்டி கொடுக்குற மேட்ரு அப்படிங்கிற விஷயத்த. ஆக்சுவலா அதுதான் வந்து அதுலதான் பெரிய காஸ்டிசம் இருக்கு. அதுலதான் வந்து நான் இவனுக்கு கொடுப்பேன் இவனுக்கு கொடுக்க மாட்டேன், நீ இந்த இடத்துல இருந்து வந்ததுன்னா உன்னை வீட்டுக்கு வந்து நான் இவ்வளவு மோசமா பேசுவேன், இப்படி பேசுவேன், இப்படி அசிங்கமா உன்னை நடத்துவேன் அப்படிங்கறது எல்லாமே தனிநபர் வட்டி கொடுக்கும்போது இருந்துச்சு. பேங்க் வந்து அதை ஆக்சுவலா மாத்துச்சு. எல்லாருக்குமே நாங்க கொடுப்போம், நீ யாரு, எங்க வந்திருக்க, எங்க இருந்து திறந்திருக்க, எந்த இடத்துல இருக்க, இது எதுவுமே இது இல்ல, நாங்க லோன் கொடுப்போன்ற ஒரு இடத்துக்கு பேங்க் தான் கொண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதை வந்து கபி பண்ணிட்டு அதை வந்து இதுவா பண்ணிட்டு, ஆனா இந்த வட்டி கொடுக்கறவங்களும் குவாலிஃபை பண்றாங்க. இப்ப ட்ரெண்டா சொல்றேன். எனக்கு அது ஒன்றும் பெருசா, எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி என்னடா அது பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் இதெல்லாம் யோசிச்சு பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த ரெஃபரன்ஸுமே எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் அநியாயத்துக்கு சீட்டா இருந்துச்சு. எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் எதுக்கு இது பண்ற மாதிரி இருந்துச்சு, என்னது இது அப்படின்னா. எனக்கு இப்ப ரீசெண்டாவே பழைய படத்துல இருந்து ஏதாச்சும் எடுத்து வைக்கிறாங்கனாலே ஆடாப்போமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு இது ஒர்க் ஆச்சு, அந்த தூர்தர்ஷன் மியூசிக் வரும்ல ட்ரெய்லர்லயே வந்துச்சு, அது எனக்கு ஆக்சுவலா நீயே வயலின் வாசிக்கிறடா டேய். சும்மா அண்ணா எனக்கு ஒண்ணு நீ கேட்கணும், வாழை 2 என்ன பண்றாரா கன்ஃபார்மா தெரியுமா உங்களுக்கு? அப்படியாது வாழை 2வா? இப்ப உடனே ஸ்டார்ட் பண்றாருன்னு சொல்றாங்களே, வாழை 2 உங்களுக்கு தெரியும்? பண்ணாலும் பண்ணுவாரு. என்னன்னா இல்ல அவர்கிட்ட அந்த வாழையோட அடுத்தடுத்து இருக்குன்றது எனக்கு தெரியும். வாழை வந்து கிட்டத்தட்ட வாழையை வந்து அவர் ஐடியாவாக வாழையை அவர் எப்படி வச்சிருக்காருன்னா, சின்ன வயசுல இருந்து நம்ம பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் வந்திருக்கோம்ல, அது வாழை சீரீஸ்ல வரிசையா அவரோட வாழ்க்கையில் நடந்த எல்லா ஒவ்வொரு எபிசோடா அவர் சொல்லலாம். கிட்டத்தட்ட அது தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்களோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி கதிர் தான் பண்றாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அதான் அவருக்கு தனுஷ் படம் ஆரம்பிக்க ரொம்ப டைம் ஆயிருந்தா. ஏன்னா எப்படியா இருந்தாலும் கிட்டத்தட்ட மே வரைக்கும் இவரோட ஷூட் இருக்கு. அவர் பேர் என்ன, ராஜ்குமார் பெரியசாமி ஷூட் இருக்கு. அதுக்கு அடுத்து தமிழரசன் பச்சைமுத்து, அதுக்கப்புறம் இவரோட ஷூட் இருக்கு. ஏன்னா நடுவுல சஞ்சய் லீலா பன்சாலி ப்ரொடக்ஷன்ல ஒண்ணு பண்றாருன்னாங்களே, அது உண்மையா? ஹிந்தி படம் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, எப்போ என்ன ஏதுன்றதுலாம். ஓகே, வடசென்னை வெகு விரைவில்ன்றாங்க. வெகு விரைவில் அதை வேற சொல்லியிருக்காப்ல, அது இருக்கு. சோ கிட்ட இல்ல இவருக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் இல்லாம இல்ல, பைப் லைன்ல இன்னும் ஆக்சுவலா இன்னொரு டைரக்டர், ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் வந்து அவரை கதை கேட்டு வச்சிருக்காரு. அவரை வந்து ஓரளவுக்கு இதுல வச்சிருக்காரு. நம்ம பண்ணலான்ற மாதிரி இருக்கோம்ல. என்ன இது பண்ணிட்டு இருக்காருலடா ராஜன். சும்மா ராஜன் வகையில அரசன் வந்துட்டு டே அண்ட் நைட் போதாமே. ஐயா வெற்றி, இந்த சைடு இல்லனா இப்படி போறீங்க. இது ஒரே செட், ஒரே இதுதானடா, ஒரே கதை தானடா, ஒரே படம் தானடா. அது ஒரே ப்ரொடக்ஷன் வேற. அதான் தானுக்கு ஜாலி. ஆமா, இப்ப நீ ஒரே செலவுல ஒரே இதுல 2 படம் எடுத்துடலாம் ஒரே செட்ல. ஆமா, இன்னொன்னு இது ஏற்கனவே வாடிவாசலுக்கு கொடுத்தது தானடா. அவர் வாடிவாசலுக்கு கிடைக்காதுன்றது இல்ல, பட் கிடைக்கும். பட் மேபி ப்ராபபிலி ஆஃப்டர் ரிலீஸ் மாதிரி கிடைக்கும். எதுவுமே யாரும் சும்மா பண்ண மாட்டாங்கல்ல. ஏற்கனவே ஒண்ணு வாங்கின காசு பண்ணுவாங்க, இல்ல வாங்க போற காசு பண்ணுவாங்க. பட் ஆனா இது வந்து ஓரளவுக்கு இது இன்சேன்ரா. இது ஒரு நம்ம முன்னாடி காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இது
எஸ்பி முத்துராமன் டைம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற எதுவும் இல்ல இல்ல, இது அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது இது. ஏன்னா இது கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அது வந்து வேற லெவல். இப்ப கிட்டத்தட்ட அது ரெண்டும் வேற வேற படம், வேற வேற கதை. இது அட்லீஸ்ட் ஒரே யூனிவர்ஸ், ஒரே செட்டு, ஒரே டோன் மெயின்டைன் ஆயிடும், அதெல்லாம் இருக்கும். பட் அது கம்ப்ளீட்லி டோட்டலி ரெண்டு வேற படம்லாம் பண்ணுவாங்க அந்த டைப்ல. பட் நம்ம டைம்ஸுக்கு யோசிச்சு பார்த்தா இது வந்து இது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப டயரிங்கான ஒர்க். நீ அதாவது 24 மணி நேரமும் மண்டைக்குள்ள வெறும் இந்த வேலை 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 வேலைன்றது மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்தாதான் இந்த மாதிரி பண்ண முடியும். கிடையாது, ஒரு ஆர்ட் ஜோன் கூட கிடையாது, ரெண்டுமே ப்ராப்பர் கமர்ஷியல் படம். ஒரு ரவுடி படம் நைஸா வன்மத்தை தெளிச்சுட்டு வந்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் தெரியாம சொல்லிட்டேன் பரணி, நீங்க அது சீரியஸா எடுத்துக்காதீங்க பரணி, ஃப்ரீயா விடுங்க, பேசுங்க. பரணி ப்ரோ கரை சிங்கிள் டிஜிட் பண்ணிருக்குங்கிறத குத்தி காட்டுறாரு. Only tier 2 actor to have double digit opening in last 3 films. The name is Sivakarthikeyan. Super Bharani. Okay, okay. எனக்கு எது தெரியுமா ஆச்சரியமா இருக்கு, எனக்கு இப்ப சில நேரம் என்னங்க சிம்பு ஷூட்டிங் வரலையாமே என்னங்க ஆச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. எனக்கு அது ஆச்சரியம், எனக்கு அவங்க பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நீங்க எப்படி எல்லா வாட்டியும் ஆச்சரியப்படுறீங்க இதை கேட்ட? அந்த மாதிரி இல்ல நீங்க இப்ப சொல்ல வந்தீங்கல்ல, எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரும். நான் என்ன தெரியுமா நினைச்சேன், எப்படி ஒரு மனுஷனால 24 hours வன்மத்தை கேட்க முடியுது அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அது இப்ப ஆச்சரியமா இல்ல, அது எனக்கு இப்ப பழகிருச்சு. ஆனா என்ன பரணி வன்மத்தை காட்டிட்டேன்னு யாராவது கேட்கறாங்களா, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரே டவுட் பரணி, யாராவது போட சொல்லுவாங்களா இல்ல உங்க தாட் தானே அது, உங்க மைண்ட் ஸ்பேஸ்ல இருந்தா நீங்க போடுறீங்களா எப்படி? சாதாரணமா பேசினாலே அப்படிதாங்க இருக்கும். இது போக இப்ப பவர்டு பை எஸ்கேன்னு வேற பேசிக்கிறேன் பாருங்க. யாரும் சொல்லி எல்லாம் நான் போட மாட்டேன். சரி பரணி ப்ரோ, எஸ்கே வேலை இல்லடா, எஸ்டிடா அப்படின்றான். உங்க கணக்குப்படி சூர்யா டயர் 2-ஆ 1-ஆ ப்ரோ? 1. அப்போ இருங்க ப்ரோ, அப்ப இருங்க என்ன வேற வெளியே தூக்கி போட போகுது. முதல்ல டயர் 2ல அப்படின்னு அன்னைக்கு போட்டீங்களே ப்ரோ சூர்யாக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன். அன்னைக்கு வன்மம் இருந்திருக்கும் போட்டிருப்பான், இன்னைக்கு கம்மியா இருக்கும். வன்மம்ன்றது ஒரு மீட்டர் மாதிரி சார், அது ஏறி இறங்கிட்டு இருக்கோம். அது இந்த வாரம் வன்மோ ஏப்ரல் 30 என்ன பண்ணுவாங்க, அப்ப தனி பாசம் வந்துடும், அப்ப தனுஷ் மேல பாசம் வந்துடும். ஆமா இல்ல மே 14 என்ன பண்ணுவான், the only actor starting letter S to have இந்த கலெக்ஷன் அப்படின்னு போடுவான், டைரக்டா அப்படி அடிச்சிருக்கான். The only actor in tier 2 who come to cinema industry with no backup, the name is Sivakarthikeyan. பரணி உங்க ட்வீட்டுக்குலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பரணி, அடிச்சு தூள் கலப்புங்க. விஷால் எஸ் எனக்கு ஒரு மண்ணும் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, விளக்கம் மட்டும் எனக்கு புரியல. எப்படின்னா மத்தவங்க எல்லாம் சொல்லாம தூக்கி போடுது, மாவீரனுக்கு மட்டும் எப்பவும் சொல்லிட்டு தூக்கி போடுறது என்ன காரணம்? அது கரெக்டா நான் வெளியே போறேன் இருக்க சொல்லிட்டு போயிடுறேங்கிறாரு. கேட்டாங்க நீங்களே பிரகாஷ் என்ன கேட்டாங்க? இல்ல ஆக்சுவலா நாடோடிகள்ல சொல்லுவாங்க, பட் உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி இந்த ஸ்பேஸ்ல வந்து மாவீரனுக்கு மட்டும் அந்த நேர்மை பிடிச்சிருக்கு, அவருக்கு மட்டும் இந்த ஸ்பேஸ் நேர்மையா நடந்துக்குது. தூக்கி போட்டாலும் வெளியே சொல்லிட்டு தூக்கி போடுது. சரி இன்னைக்கு ஏதோ கேட்டாங்க நீங்களே என்கிட்ட, என்னது இதேதான் கேட்டாங்க, நேத்துக்கு இதேதான் கேட்டாங்க, எப்பவுமே ரிவ்யூ கேட்டாங்க, ரிவ்யூக்கு அப்புறம் விளக்கம் கேட்டாங்க, அப்புறமேட்டு வந்து ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க, அப்புறமேட்டு வேற என்ன கேட்டாங்க, இதோ இருங்க வேற என்னமோ கேட்டாங்க, இருங்க ஏதோ வேற என்னமோ கேட்டாங்க, இருங்க நான் மறந்துடுறப்ப. ஐயோ இந்த சச்சின் படத்துல அடிவேல் ஞாபகப்படுத்தி கேட்பாங்களா, இதானடா ரிமெம்பர் தி நேம் விக்னேஷ் ராஜா, ரிமெம்பர் தி நேம் ஆல்ஃபிரட்னு போட்டுருந்தீங்க, அது என்ன ஆல்ஃபிரட் பிரகாஷ்? இல்லங்க சீரியஸா பயங்கர நல்ல ரைட்டருங்க அவரு. அப்ப நான் இதேதான் சொல்றேன், இந்த கதை யூசுவலா ஒரு நல்ல கதை தான். எனக்கு இந்த மொமெண்ட்ஸா இந்த இன்டர்வல் பிளாக் எல்லாம் செம்ம ரைட்டிங் நல்லாதான் இருந்துச்சு. என்னன்னா முன்னாடி அவர் எழுதுனதையும் நான் படிச்சிருக்கேன், அவருடைய ஸ்கிரிப்ட்ஸும் ரொம்ப நல்லா எழுதுவார் அவர், நல்ல ரைட்டர் அவர். அதான் நான் இப்ப ஒரு தோல்வி வந்து ஒருத்தரை டிஃபைன் பண்ணது. நான் இந்த ரிவ்யூ முடிக்கும் போது நான் அதை சொல்லிதான் முடிச்சிருந்தேன், கன்ஃபார்மா அடுத்த படத்துக்கு நான் இதே அளவுக்கு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்னொன்னு விக்னேஷ் ராஜா பேசுனது இருக்குல்ல, அவரோட இன்டர்வியூஸ்லயோ இதுலயோ, அது எல்லாமே ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் தான், பயங்கரமான பாயிண்ட்ஸ். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவர் அடுத்தடுத்த அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அவர் நிறைய வாலண்டியரா இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னது இது எல்லாமே. பட் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்றது எல்லாமே. இன்னொன்னு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன்,
ஒரு ஒரு சின்ன ஹீரோ படம் பண்றதுக்கு நீங்க கதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு 20 பேர்கிட்ட அட்லீஸ்ட் நீங்க ஒரு பிச் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் படம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர்ட்ட பிச் பண்ணிருக்கீங்க, நிறைய பேரை தாண்டி போகும், ஏகப்பட்ட பேரை வந்து அது தாண்டி தாண்டி போகும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க, அது ஸ்கிரிப்டர்ல நல்லா வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு பெரிய ஹீரோ படம் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவ்வளவு பேர்கிட்ட அது போகாது. ஏன்னா அந்த ஹீரோ அப்ரூவ் பண்ணா போதும். அப்ப ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அப்ரூவ் பண்ணா கதை கூட கேட்க மாட்டாங்க, அப்ப நாங்க அதை பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இந்த ஸ்கிரிப்ட் எத்தனை பேருக்கு போகும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேருக்கு தான் போகும். யூஸ்வலா ஒரு ஹீரோ ஓகே பண்றாரு அப்படின்னா அது அவங்களுக்கு ஓகேனா ஓகே. அப்ப அவரு ஓப்பனாவே ஜீனியஸ்னு ட்வீட் போட்டாரு, பயங்கரமா இருக்கு, பிளாக் பஸ்டர் டவுட்டே வேணாம் உங்களுக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அப்போ நான் ஒரு ஹீரோக்கு ஒரு படம் பண்ண போறேன், அவங்களுக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்னா எதுக்காக அவங்க வேற ஒண்ணு யோசிக்க போறாங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு. சோ இப்ப என்னன்னா நிறைய பேர்கிட்ட இப்ப இந்த ஸ்கிரிப்ட் போகாது. நேற்று ஒருத்தர் போட்டிருந்தாரு, இவர் என்னன்னா நோ நேம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒருத்தர் அவர் போட்டிருந்தாரு. இந்த பாயிண்ட் அதுதான் ஆக்சுவலா கரெக்டான பாயிண்ட். இல்ல அதுதான் கரெக்டான பாயிண்ட் இந்த விஷயத்துக்கு. என்னன்னா நிறைய பேருக்கு போகவே போகாது, ஒப்பீனியன் படிக்க கூட அது நிறைய பேருக்கு போகாது. ஏன்னா இன்னொன்னு ஒரு விஷயம் இது, ரெண்டாவது விஷயம் லீக் ஆயிடும். சோ அதை ரொம்ப க்ளோஸ் இதுக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் எப்பவுமே ஹீரோ ஃபிலிம்ஸ் வந்து அப்படி இப்படி போறதுக்கு காரணம், அவங்களுக்கு அது ஓகேயா இருந்துச்சுன்னா அது ஓகே, அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னு, நீங்க இந்த இணையத்துல இருந்து நிறைய பேர் என்ன வேற டேக் பண்ணி அதே கேட்டு இருந்தாங்க, அடுத்தடுத்தாச்சும் அவர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், இல்லைங்க அவருக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. ஒரு ரீசெண்டா யார சொல்றீங்கன்னா தனுஷ்க்கு ஒரு பேட்டியில சொன்னாருலப்பா, ஒரு இன்டர்வியூ சொன்னாரு, பெரிய இன்டர்வியூ இல்ல, அந்த ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி படங்கள்லாம் கலகலப்பா பண்ணுவீங்க எப்ப அப்படின்னு கேட்டப்ப, அதை பண்றதுக்கு தான் இப்ப எல்லாம் அடுத்த ஆள் வந்துட்டாங்கல்ல, அடுத்தடுத்த செட்டு வந்துட்டாங்கல்ல, நான் ஏன் இனிமே அதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றது. அவருக்கு இந்த மாசு இது மாதிரிலாம் கொஞ்சம் அவசரம் வந்துருச்சு, அந்த இது போயிடுச்சு. அப்புறம் நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், அவரு இதை நான் கம்ப்ளைண்டா சொல்ல, நான் இது ஒரு பிஹேவியரல் பேட்டர்னா சொல்றேன். அவரோட இப்ப நடவடிக்கைகளே எப்படி இருக்குன்னா, ஸ்டேஜ்ல நம்ம பாக்குறது, அவர் ரொம்ப தன் வயசுக்கு ரொம்ப மீறி இருக்காருன்னு எனக்கு தோணுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட 70களுக்கு மேல ஒரு கொடூர ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல, அன்பே சிவம், பொறுமையே அன்பே சிவம், என்ன சொல்லுங்க குழந்தைகளே, என்ன வேண்டும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல. எனக்கு அந்த சோனுக்கு நீ 42 வயசு தானே அது ஏங்க அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. இன்னொன்னு, நீங்க படத்துல மட்டும் அது ரிஃப்ளெக்ட் ஆகல. ஏங்க மமிதா பைஜு உங்க கூட ஹீரோயின் நடிச்ச பொண்ணுங்க பேரா நடிச்சிருக்காங்க, அவங்க வராங்க மண்டையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றது. எனக்கு பயமா இருக்குங்க பார்த்தா. எனக்கு என்னப்பா இப்படி பண்ண முடியும் அவரு. ஆனா ஆதி இங்க பாருங்க, ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுக்கு நம்ம கலாச்சாரம் அப்படி சொல்லுங்க, நல்லா பேசுறாங்க ஆடியோ லான்ச் ஸ்பீச். அதுதான்டா சொல்றேன். எனக்கு என்னன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அவரு இப்ப யூஸ்வலா இப்ப நம்ம சில சொல்லுவோம்ல, ஒரு குழந்தைங்க வந்து அந்த குழந்தைகளுக்கான வயசுல இருக்கணும், அதை மீறி இது பண்ணா அது பார்க்க வந்து நேச்சுரலா தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 40கள்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு ரஜினிகாந்த் மாதிரி பண்றது. இப்ப ரஜினிகாந்த் ஒருத்தவங்க மண்டல கை வச்சு ஆசிரியர் பண்ணி நல்லா இருமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பரவாயில்ல. இப்ப நமக்கு இது பார்க்கும்போது இப்ப என்ன ஏன் இப்படி ஏன் ஐயா கொஞ்சம் பதட்டமா இருக்குங்கய்யா, நார்மலா வாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு அதான் சொல்றேன், இப்ப எனக்கு அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸஸ் ஏங்க இட்லி கடை மாதிரியோ, எனக்கு படத்தோட குவாலிட்டி வைஸே நான் சொல்லல, என்ன கருத்து பேசுறீங்கன்றோம். இன்னொன்னு, நான் இது எல்லாத்தையும் விட்டுருங்களேன், பிரகாஷ் சொல்றதான் நானும் என்னைக்குமே சொல்லுவேன். பிரகாஷ் அந்த விஷயத்துல முதல்ல இருந்தே கரெக்டா சொல்லிட்டு இருப்பாரு. நான் அந்த இது சொல்லுவாங்கல்ல, அஜித் வந்து இப்படி நடிக்கக்கூடாதான், அப்படி ஏன் நடிக்கக்கூடாது, அதெல்லாம் நடிக்கலாம், ஹாலிவுட்ல பாத்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. ஹாலிவுட்ல ஃபேன் கல்ச்சர்னு ஒன்னே கிடையாது, தமிழ்ல ஃபேன் கல்ச்சர், ஃபேன்ஸ் தான் மெயினா. ஃபேன் கல்ச்சர் இல்லடா, இந்த அளவுக்கு டைஹார்டான ஒரு ஃபேன் கல்ட் கிடையாது ஹாலிவுட்ல. இருக்கு அதெல்லாம் இருக்கு. அது இல்லன்னு சொல்ல இல்ல நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேசும்போது ஃபேன் கல்ச்சர் கிடையாது ஒரு ஹாலிவுட். இந்த இடத்துல இல்ல ஒரே நிமிஷம், இந்த அளவுக்கு ஃபேன் கல்ச்சர் ஃபேன் கல்ட் அங்க கிடையாது. டாம் க்ரூஸ்க்கு ஃபேன்ஸ் இருக்குன்னாங்கன்னா இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் படம் பார்ப்பாங்க. ஆனா டாம் க்ரூஸ் இப்படிதான் நடிக்கணும், டாம் க்ரூஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும், டாம் க்ரூஸ் மண்டைக்கு வெளியெல்லாம் அடிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணணும், இது கண்டிப்பா வந்தே ஆகணும். நீ ஒரு லியோ மாதிரி ஒரு படம் எடுத்தா கூட எனக்கு அதுல ஃபேனுக்கு பாட்டு வேணும் அப்படின்லாம் அவங்க டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க விரும்பி போய் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த ஒரு வெறித்தனமான ஒரு இது இருக்குல்ல, அது கிடையாது.
சோ எனக்கு என்ன, இப்ப அஜித் இவர் பிரகாஷ் அடிக்கடி சொல்லுவார்ல, அஜித் வந்து இந்த ஃபேன்ஸ் இவங்க தானா, இதுதான் டார்கெட் ஆடியன்ஸ்னா இவங்க கேட்டர் பண்ற மாதிரி அடிக்கடி படங்கள் நடிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தனுஷோட கோர் ஃபேன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பசங்க, குட்டி குட்டி பசங்க, சின்ன சின்ன பசங்க, ஒரு 18-20 இருந்து ஒரு ஒரு 30s-40s இருக்கிறவங்க வரைக்கும் தனுஷோட ஃபேன்ஸ். இப்போ அவங்க கிட்ட போய் நீங்க எல்லாத்தையும் பீஸா சாப்பிடாங்க, பர்கர் கடையில இருந்து வெளியே வந்துடலாம், வீட்டுக்கே வந்துட்டாரு, திருப்பி விவசாயம் பாக்குறேன்றாரு, பிரான்சைஸ் வேணான்றாரு, பிச்சைக்காரரா இருக்காரு, சாவுன்றது எவ்வளவு பெரிய இதுன்னு புரிஞ்சுக்கிறாரு, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப விவசாயத்துக்கே திருப்பி போயிட்டாரு, அப்பா பாத்துக்கிட்டு இருந்த விவசாயத்துக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க எந்த ஜோன்ல இருக்காங்கன்னா, கித்தான ஆடுற ஜோன்ல இருக்காங்க, மாறி பாட்டை போடுங்க மாம்சே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நீங்க ஜெகமே தந்திரம் ஜோன் தான் அவங்க எதிர்பார்க்கிற ஜோன். அது ஒர்க் ஆகலன்றது வேற, ஜாலியா இருக்கும், அது ஒர்க் ஆகலன்றது வேற, பட் அதுதான் அவங்களுக்கு வேணும். ஆனா இவரு அந்த ஜோனுனால இப்ப இல்லப்பா நமக்கு தான் வயசாயிருச்சு, அது அடுத்த இன்னொன்னு சொல்றீங்க. ஒரு ஆக்டர் வந்து ஒரு 42 வயசுல இருக்க ஒரு ஆக்டர் அதெல்லாம் அடுத்தடுத்து பசங்க வந்துட்டாங்களே அப்படின்றது. பாஸ் நீங்களும் பசங்க தான். ஆனா இன்னொன்னு அது என்ன, அப்ப அவர் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தார், ஞாபகம் இருக்கா? அப்ப மரியான் பண்ணுவாரு, டக்குன்னு மாறி பண்ணுவாரு, அந்த மாதிரி இந்த பேலன்ஸ் இப்ப இல்ல. அதை தான்டா சொல்றேன். ஏன்னா அப்ப அவருக்கு ஸ்கிரிப்ட்ஸ் என்ன வருதோ அதுல இருந்து எது இன்ட்ரெஸ்ட் பண்ணுதோ அதை சூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அது ஸ்கிரிப்ட பொறுத்தே இல்லைன்ற நானு, அவரோட பர்சனல் மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொன்னு அவர் பேசும்போதே சொல்றாரு, சார் நீங்க உங்களை வந்து என்னவா ஐடென்டிஃபை பண்ணிக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்கறாரு. என்ன பொறுத்த மட்டும் அவர் இந்தியாவோட பெஸ்ட் ஆக்டர். நான் தமிழ்நாடு அப்படின்றக்குள்ளேயே கூட போல, இந்தியாவோட பெஸ்ட் ஆக்டர். ஆனா அவரு தனியா நீங்க என்னவா கேட்டு முடிச்சோடனே முதல் கேள்வி அவருக்கு ஐம் ப்ரௌட் ஃபாதர் அப்படின்றாரு. அவர் தன்னை ஒரு அப்பாவா தான் அடையாளப்படுத்திக்க விரும்புறாரு. சோ என்னன்னா இது அவரோட மனநிலையில ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. இல்ல நம்ம இதுதான் சரி, இந்த பக்கம் போவோம், நம்ம இல்ல இதுதான் நம்மள எக்ஸைட் பண்ணுது. இப்ப எப்படி அஜித்துக்கு கார் மேல ஒரு பெரிய ஆட்டம் வந்திருக்கோ, அப்படி தனுஷுக்கு இதே வேலையில தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா அது என்ன அவர் மட்டும் இல்ல, அவர் அண்ணனும் அப்படிதான் மாறிட்டு இருக்காரு. பழைய அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல், அதான் சொல்றேன், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாவும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த உலகத்துக்கு கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு பிலாசபிக்கலாவுமே போறாங்க. சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது கிடையாது இல்ல. இப்போ இன்னொன்னு சொல்றேன், நீ இதெல்லாம் விட்டுரு, இது சரி தப்புக்குள்ளேயே நான் போல, அது எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படி நான் போல. ஆனா ஆடியன்ஸ்க்கு எல்லா படத்துலயும் நீங்க வந்தீங்கன்னா மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு என்னப்பா சிரிக்க மாட்டியா, ஒரு ஜோக் சொன்னா கூட சிரிக்க மாட்டியாப்பா அப்படின்னு, சாரிப்பா சிரிக்க மாட்டேன் அப்படின்றது வந்து வானமோ மேகம் மனசு ஃபுல்லா சோகம் அப்படின்ற மாதிரியே இருந்தாருன்னா ரெப்படேட்டிவா இருக்குமேன்ற நான் என்ன சொல்றேன், அது ஒருத்தருக்கு இல்ல, அடுத்தடுத்த பிலிம் மேக்கர்ஸ்க்குமே அது வந்து ரொம்ப இதுவா இருக்கும்ல. போன படத்துலயே அவர் அப்படிதான் பார்த்தோம், இந்த படத்துலயும் அப்படிதான் பார்த்தோம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன கதைன்னு பாக்கிறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் அது மேல நீங்க சொல்றது புரியுது. ஆனா எனக்கு இன்னும் ஒரு டவுட் என்னன்னா, நீங்களும் சொல்லுங்க, பிரகாஷ் பரணி எல்லாம் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் ரொம்ப மெலோட்ராமேட்டிக்கா போனா அது ஒரு மாதிரி அதே ஆயிடுறாங்களோ. இதுல அந்த KS ரவிக்குமார் போர்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப கரெக்டான ஒரு மீட்டர்ல, அதாவது கரெக்டான மீட்டர்னா அது ஒர்க் ஆகலன்றது விட்டுருங்க, அந்த கதைக்குள்ள அதுதான் நடக்கணும், கரெக்டா போயிட்டு இருக்கு. அது ரொம்ப மெலோட்ராமேட்டிக்கா போறப்ப நான் தியேட்டர்ல பாக்குறப்ப நிறைய பேர் இட்லி கடை மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் எல்லாம் பண்ணாங்க. இப்ப ரொம்ப மெலோட்ராமேட்டிக்கா போன ஆடியன்ஸே இல்ல, அவ்வளவுலாம் நீ சொல்லாதப்பா, எமோஷன் கொண்டு போகாத அப்படின்றாங்களா, இல்ல அது கொஞ்சம் கரெக்டான மீட்டர்ல எமோஷன் சொன்னா ஒர்க் ஆகுமா? எனக்கு அது அப்படி இல்ல. எமோஷனே வந்து உங்களுக்கு இதுவா இருந்துச்சுன்னா வந்து சார் ஒரு கேள்வியை மட்டும் திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க, ஒரு செகண்ட் கேட்கல எனக்கு. அண்ணா பிரகாஷ், ஆடியன்ஸ் வந்து மெலோட்ராமேட்டிக்கா இப்ப அதிகமா தான் இதுவாறாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். எமோஷன் நீ கொஞ்சம் சொல்றா, ரொம்ப எமோஷன் கொண்டு போவாத அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்பேஸ்க்கு ஆடியன்ஸ் இல்லங்க. நீங்க இல்ல ரொம்ப எமோஷனலா நீங்க அள வச்சாலும் ஆடியன்ஸ் பாப்பாங்க, ஆனா அது கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்தா பாப்பாங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, தேம்பி அளவைங்க, ஆடியன்ஸ் பார்க்க ரெடியா தான் இருக்காங்க. அழுகிறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ நல்லா ஒர்க் ஆன படம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எனக்கு டக்குன்னு தோணும்? யூத் ஒர்க் ஆச்சு நல்லா, ஆனா அது இல்ல பரணி, எமோஷன் தான் மெயின் பிளாட்டா இருக்கணும். அதெல்லாம் இப்ப டுவர்ட்ஸ் த எண்ட்ல தானே யூத் ஹாப்பி ராஜா அப்படி இருக்கும். பட் ஆனா எமோஷன் ட்ரிவன் பண்ற படமே இப்ப ரீசெண்டா ஓடின மாதிரி எனக்கு தெரியல. நீங்க நான் தப்பா இருந்தா சொல்லுங்க, எனக்கு புரியுது, அதனால கேட்டேன். அப்படி இல்ல, ரோம் காம்ஸ் தான் தாய்க்கிழவி வந்துச்சு ப்ரோ. பட் ஆனா அது ரொம்ப எமோஷனல் ட்ரிவனா இருக்கு. ஹியூமர் நிறைய இடத்துல ஹியூமரோட தானே அது போச்சு.
ஆனா விஷால் அந்த ரோம் காம்ஸ் தான் வந்து இந்த எமோஷனல் ட்ரிவனா நிறைய போகும், அந்த ஒரு கனெக்ட் வச்சு. நான் தெலுங்கு பிலிம்ஸ் நிறைய பாத்திருக்கேன். இந்த சீதாராமம்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு மாதிரி ஆமா ஃபுல் எமோஷன் தான். ஆனா பரணி நான் இப்ப அப்படி சொல்லல. இப்ப நடுவுல ஒரு சில படங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அந்த படம்லாம் இப்ப கொஞ்சம் கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, இந்த முத்துக்கு முத்தாக, அதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. ஃபுல் ஃபேமிலி எமோஷன் தான் படம், அதெல்லாம் ஓடிச்சு ஆக்சுவலா, சில படம்லாம் அதுல ஓடிச்சு. ஆனா இப்ப அந்த அளவுக்கு நம்ம புஷ் ஒரே நிமிஷம். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா கடைக்குடி சிங்கம், பாண்டியராஜோட படங்கள் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு அந்த ஜோனுக்குள்ள தான் வரும். கடைக்குடி சிங்கம், நம்ம வீட்டுக்குள்ள, அதெல்லாம் அந்த ஜோன்ல தான் வரும்னு வச்சுக்கோ. ஆனா என்னன்னா அவங்க அதுல கொஞ்சம் கொஞ்சம் காமெடி சேர்த்துறாங்க. இப்ப என்ன ஆகுது, இப்ப தாய் கிழவியிலுமே எமோஷன் படம் தான், அந்த காமெடி சேர்த்துட்டாங்க அப்படிங்கறதுனால அது ஓடிடுச்சு. யூத்துமே ஓரளவுக்கு எமோஷன் தான் கடைசி 40 நிமிஷம். என்னன்னா இது இன்டென்ஸா எமோஷனலா மட்டும் இருந்துச்சா. இப்ப நான் என்ன சொல்றேன், எமோஷனலானாலும் எந்த எமோஷனுமே ஒர்க் ஆயிடுச்சுதான் ஒர்க் ஆயிடும், அது பிரச்சனை கிடையாது. ஜானர்ல இல்ல பிரச்சனை. நீ யாரடி மொழி மாதிரி ஒரு படம் எடுத்துக்கீங்க, யாடினி மொழியில பயங்கர எமோஷன் அது. அதாவது அப்பா செத்துருவாரு, அனாதையா போய் வேற ஒரு வீட்டுல இருப்பாங்க, அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இவனை டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க கேஸ்ட் வச்சு. கிட்ட இதை யாருக்காவது கதையா சொல்லினா பயங்கர டார்க்கா இருக்கும். ஆனா செல்வராகவன் வந்து அதுதான் விண்டேஜ் செல்வராகவன். அவர் வந்து அதை அந்த ஜோனுக்குள்ளே போட மாட்டாப்ல. அந்த ஜோன் நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா, நான் மொழியும் சொல்லுவேன், யார்டினி மொழியும் சொல்லுவேன். ஏன் அதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அந்த கதையை நீ யார்ட்டையா சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளவு டார்க்கான கதை. அது ஒருத்தன் வந்து அப்பாவை வந்து இது மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருப்பான், அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு அப்பா செத்து போயிருவாரு. அப்பா செத்து போனா என்ன பண்றதுன்னு தெரியாம வேற ஒரு வீட்டுல போய் கிட்டத்தட்ட திருச்சிதம்பரம் எமோஷனல் தான். ஆனா அதுலயுமே நல்ல லைட்டர் மொமெண்ட்ஸ் நிறைய அங்கங்க வச்சிருப்பாங்க. எனக்கு எது ஆச்சரியமா இருக்குன்னா, தனுஷ் திருச்சிற்றம்பலம் மீட்டர்ல இருந்தே இன்னும் தள்ளி வந்துட்டாரு, அங்கிருந்தே இன்னும் டார்க்கா போயிட்டாரு. எனக்கு அதுதான் வந்து மேபி என்னன்னா, என்னைய இப்ப எல்லா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ஆக்டரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ன்றது அவருடைய அந்தந்த நேரத்து மனநிலை, அவ்வளவுதான், அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னுவாங்க. நீ ரஜினியே வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி இருந்த மனநிலைக்கு இதெல்லாம் பேசியிருப்பாரு. நான் ராமன் இது கிடையாது, நான் ராவண எதுன்ற அளவுக்கு எல்லாம் பேசியிருப்பாரு. அதே அவரு கொஞ்சம் வயசாகி இப்ப கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா அந்த இதுக்கெல்லாம் போகும்போது, இன்னைக்கு ஜெயிலர்ல அவரோட ஓப்பனிங் ஷாட்டே ஒரு ஒரு இடத்துல இதுல உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கறது அவருடைய ஓப்பனிங் ஷாட்டே. சோ அது ஒரு அவங்களுடைய மனநிலை மாற்றத்துக்கு ஏற்ப அவங்களோட ஸ்கிரிப்ட் செலக்ஷனும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கூட நான் வரல, ரெப்படிட்டிவ் ஆயிடுமேன்றதுக்காகவாச்சும் யோசிக்கலாம்ல நீங்க, அப்படிங்கறதா எனக்கு இருக்கு. இப்போ நீ 2 எமோஷனல் படம் பண்றேன்னு வச்சுக்கோ, நடுவுல ஒரு காமெடி படம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி ஆயிடும், ஓகே கமல்ஹாசன் பண்ணாருல ஒரு கட்டத்துல அந்த மாதிரி ஆயிடும். மைக்கேல் மதன காமராஜன் பண்ணுவாரு, திடீர்னு ஒரு சீரீஸ் படம் பண்ணுவாரு, திடீர்னு பஞ்சதந்திரம் பண்ணுவாரு, இன்னொரு சீரீஸ் படம் பண்ணுவாரு, பாபநாசம் மாதிரி ஒரு சின்ன படம் பண்ணுவாரு, ஒரு ஜாலியான படம், அங்கங்க ஜாலியாவும் இருக்கும், எமோஷனலாவும் இருக்கும், த்ரில்லராவும் இருக்கும்ன்ற மாதிரி படம். சோ இதுன்னா ஓரளவுக்கு அது காம்பன்சேட் ஆயிடும். அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, பிரிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா கமல் மாதிரிதான் இது இருந்துட்டு இருந்தாரு. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, மரியானு டக்குன்னு மாறி புத்திரன்லாம் பண்ணாரு உடையில. ஆமா நையாண்டி பண்ணுவாரு, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நையாண்டி உத்தம புத்திரன்னு போயிட்டு இருந்தாரு. இப்போ டோட்டலா வந்து அடுத்து 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 எல்லாமே சீரியஸ் 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 சீரியஸ். அப்ப கொஞ்சம் இன்னொன்னு, இப்ப எங்களுக்கு இந்த மாதிரி படம் வேணும்னு யூஸ்வலா எல்லாரும் அந்த ஹீரோவோட பெரிய ஹிட்டான படத்தை போட்டு ஐயா இந்த மாதிரி அப்ப படம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு நேத்து கேட்கறதே எதை கேட்கறாங்கன்னா, ஐயா பட்டாசு மாதிரியாச்சும் படம் கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. பட்டாசு ஹிட் கிடையாது. உங்க நண்பர் படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நேத்து எல்லா டைம்லயுமே. அதான் ஐயா நீங்க தான் ஹோப்னு பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். சரி ஓகே முடிச்சிடலாமா, டைம் ரொம்ப ஆச்சு, 10:45 ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா போயிட்டு இருக்கு. இல்ல விஷால் புரியுது விஷால், பட் ஆனா நார்மலி 10 மணிக்கெல்லாம் முடிச்சிடும், இன்னைக்கு ரொம்ப நேரம் போயிடுச்சு. சரி நாளைக்கு பேசுவோம், பாய். ஓகே பாய்.